Yes guys, so today இன்னைக்கு நம்ம 100 days சேலஞ்சில் இன்னொரு பார்ட்டிசிபெண்ட் லாஸ்ட் ஃபியூ டேஸ் பேக் தான் நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்துருப்பீங்க, லைவ் கேஸ் ஸ்டடி ஆஃப் another person who is making 1.5 lakh ரைட் per மந்த்துக்கு. ஸோ இது இன்னொரு கேஸ் ஸ்டடி, ஓகேங்களா? நம்ம இன்னொரு 100 day சேலஞ்ச் பார்ட்டிசிபெண்ட். ஸோ அவங்க பேர் சரண்யா. ஸோ அவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எனக்கும் தெரியாது. என் கூட சில வாட்டியெல்லாம் சாட் பண்ணியிருக்காங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, வாய்ஸ் நோட் அனுப்புவாங்க. பட் அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் அவ்வளோ தெரியாது, எனக்கும் தெரியாது, ஓகேங்களா? நிர்மல் ப்ரோவுக்கும் தெரியாது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரண்யா சிஸ் எப்படி நம்ம 100 days சேலஞ்சுக்குள்ளே வந்தாங்க, அதே மாதிரி எப்படி இந்த 100 days சேலஞ்சில் அச்சீவ் பண்ணாங்க 1,20,000 rupees ரைட் நவ் பர் மந்த்துக்கு. ஸோ அதே மாதிரி 100 days அச்சீவ் பண்ணாமல் 110 days அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் 10 days எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு இருக்காங்க, இந்த மாதிரி பல திங்ஸை நம்ம கேட்கலாம், ஓகேங்களா? லெட்ஸ் வெல்கம் சரண்யா டு திஸ் லைவ் கேஸ் ஸ்டடி. எல்லாருமே ஒரு செலிப்ரேட் போட்டுருங்க ஃபார் அச்சீவிங் திஸ் 1,20,000 rupees per month in our 100 days challenge. Yes, sis, you can introduce yourself. Thank you so much bro for this warm welcome. Actually இதுதான் எனக்கு first time like ஒரு பெரிய forumல பேசுறது, so I'm really happy. So yeah, just to brief about myself, நான் பார்த்துட்டீங்கன்னா நான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் for the past 7+ years. ஸோ பண்ணிட்டு இருக்கும்போது என்னதான் நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம ஊர்ல இருந்து ஒரு பிசினஸ் பண்ணி நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா அது ஒரு வேற ஃபீல் தான். அது வெளியே போய் இருந்தவங்களுக்கு தான் அது கண்டிப்பா தெரியும். ஸோ அந்த மாதிரி லைக் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கில் வச்சு எப்படி ஏதாவது சைட்ல நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலதான் ஆக்சுவலி என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் லைக் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். தென் கண்டென்ட் ரைட்டிங், சின்ன சின்ன வெப்சைட் டெவலப்மெண்ட்ஸ், லேண்டிங் பேஜஸ். ஸோ அந்த மாதிரி நீங்க லைக் மார்க்கெட்டிங்ல என்ன பேர் சொன்னாலும் நான் அது ஏதாவது ஒரு கிளைண்ட்டுக்காக நான் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அது சின்னதாகவும் இருக்கும், கொஞ்சம் மீடியம் லெவலும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் லைக் என்னோட ஒரு கிளைண்ட் ஒரு 2-3 குரூப்ஸ் இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேன் கம்யூனிட்டிஸ்ல. ஸோ அங்க நான் பண்ணும்போது ஐ ஃபேஸ்ட் ஒன் டிஃபிகல்டிஸ். நான் மற்ற ஃப்ரீலான்சர்ஸ்க்கும் என்னையும் பிகாஸ் நம்ம கம்யூனிட்டில இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பண்ணும்போது அவங்க சர்வீசஸ் என்னோட கொஞ்சம் கம்மியா, நான் எக்ஸாக்டா நான் நல்லா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. ஸோ பண்ணும்போது என்னடா நம்மளோட கொஞ்சம் இதாதான் இருக்காங்க, பட் அவங்க நல்லா பே வாங்குறாங்க, எந்த இடத்துல நான் லேக் ஆகுறேன் அப்படிங்கிற டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. ஏன் நம்மளால ஸ்கேல் பண்ணவே முடியல, அந்த மாதிரி டவுட் இருந்துச்சு எனக்கு. அப்ப ஆக்சுவலி நான் ஒரு 2021 அப்படிங்கும்போது நான் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி லைக் இட் வாஸ் கோயிங் குட். அப்பதான் கொரோனா ஹிட் ஆச்சு. நிறைய பிசினஸ் அப்போ நல்லா போன பிசினஸும் இருக்கு, நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் படுத்த பிசினஸும் இருக்கு. அதெல்லாம் நானும் ஒருத்தங்கன்னு வச்சுக்கலாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது லைக் சோஷியல் மீடியானா என்ன, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால அது கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஒரு 1 year பேக் மறுபடியும் என்ன நல்லா இருக்கு அப்படிங்கிறது நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, பிகாஸ் உங்களுக்கு தெரியும் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒர்க் ஆன விஷயம் இப்ப கண்டிப்பா ஒர்க் ஆகாது. ஸோ அதனால நம்மள அப்ஸ்கில் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் கத்துக்கிட்டேன். ஸோ கத்துட்டு அப்படி ஒர்க் பண்ணும்போதுதான் நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன் லைக் நிர்மல் ப்ரோவோட தான், ஒரு கவர்மெண்ட் லேப்டாப், அதுல இருந்து நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் என் கண்ணில் பட்டுச்சு. நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ நான் கிளைண்ட்ஸும் எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க ஃபார் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது அந்த கிளைண்ட் லைக் இப்போ நான் ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு இருப்பேன், அவங்க இன்னொன்னு வேணும்னு கேட்பாங்க, அதை நான் கத்துக்குவேன், அப்புறம் அடுத்தது வேணும்னு கேட்பாங்க. அப்படிதான் என்னோட லேர்னிங் கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சுங்க. அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணும்னு ஒரு கிளைண்ட் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு நம்ம சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் லைக் ஹவு ஃபேஸ்புக் அண்ட் மெட்டா ஒர்க்ஸ், அதுல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ஆட்ஸ் போடுறவங்க கண்டிப்பா அதுல வந்துட்டு இருப்பாங்க, நிறைய ஈகிள்ஸ், அதெல்லாமே நானும் பார்த்துட்டு வந்தேன். ஸோ யா, அருண் ப்ரோக்கு தெரியும் எல்லாமே. ஸோ அவர் சிரிக்கும் போது எனக்கும் சிரிப்பு வருது. ஸோ அது எல்லாமே அவருக்கும் தெரியும். ஸோ அப்ப பார்க்கும்போது நிர்மல் ப்ரோவோட போட்டோ எனக்கு ஐ கேன் ரெசனேட் வித் ஹிம். பிகாஸ் என்னோட பர்சனல் லைஃப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக் நான் அப்பும் பார்த்திருக்கேன், டவுனும் பார்த்திருக்கேன். பிகாஸ் எங்க அப்பா லைக் பில்டிங் கான்ட்ராக்டரா இருந்திருக்காரு. ஸோ கோயம்புத்தூர்ல பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்காரு. அப்புறம் பிசினஸ் டவுன்ஃபால்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்திருக்கப்போ அவரோட போட்டோ என்ன ரொம்ப லைக் ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலதான் நான் ஓகே 10,000 போட்டிருக்காங்க, நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், பண்ணா
பெருசா நம்ம லாஸ் பண்ண போறது இல்ல, என்ன இருக்குன்னு கத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் நான் வந்தேங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த பட்ஜெட் டு பி 1000 பிளஸ் ஜிஎஸ்டி 70,000 பிளஸ் ஜிஎஸ்டி என்னடா அதுல இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. பிகாஸ் நான் யூடியூப்ல நிறைய பார்த்துட்டே இருப்பேங்க. இதுதான் சொல்லி தர போறாங்க, இதுல என்ன டிஃப்ரெண்டா இருக்க போது, சரி ட்ரை பண்ணலாங்கும் போது என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு ஒரு 2-3 வீக்ஸ் என்ன ஹோல்டு பண்ணாரு. ஆக்சுவலி அவர் பண்ண பெரிய விஷயம் ஒண்ணு, நான் அவரை மீட் பண்ணது, இன்னொன்னு வந்து இந்த விஷயம் தான் சொல்லுவேன். சோ அப்படி பார்க்கும்போது எனக்கு நிர்மல் ப்ரோ சொன்ன மாதிரி அந்த போட்டோஸ் எல்லாம் கிடைச்சது. அதுல இன்ஸ்பயர் ஆகி நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே 10,000 நம்ம என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் பார்க்கும்போதுதான் ஓகே நம்ம பெருசா லாஸ் பண்ண போறது இல்ல, உள்ள போனாலும் என்ன கத்துக்கிட்டாலும் அது வந்து நம்மளுக்கு பெனிஃபிஷியலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் நான் ஜாயின் பண்ணேங்க. பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா லைக் அவரோட 2-3 வீடியோஸ் நான் பார்க்கும்போதே அந்த ஒரு சின்ன விஷயமா இருக்கும், பட் இட் ரியலி ஹெல்ப் மீ லைக் பில்டிங் மை சிஸ்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஃபேஸ்புக்கோட ஒரு 2-3 விஷயம் தான் அவர் சொல்லியிருப்பாரு. அதை வச்சு நான் ஒரு கிளைண்ட் எடுத்து நான் அப்பவே அவர்கிட்ட சொல்லியிருப்பேன், ப்ரோ ஒரு கிளைண்ட் வந்தாங்க, ஒரு இஷ்யூ இருந்துச்சு. சப்போஸ் நான் அன்னைக்கு அந்த வீடியோ பார்க்காமையோ இல்ல உங்க கோர்ஸ் வாங்காமையோ இருந்தேன்னா அந்த கிளைண்ட் எனக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவங்க மூலியமா ஐ காட் 2 இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ். சோ அது அப்படி ஒர்க் ஆகும்போது ஓகே கடவுள் ஏதோ நல்லது பண்ணிருக்காரு அப்படிங்கறது தான் நான் ஆக்சுவலி ஃபீல் பண்ணுவேன். கடவுளுக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் நல்லது பண்ணிருக்காரு. நான் தான் ஆக்சுவலி அவருக்கு நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணிக்கலாம், அவரு பண்ணிருக்காரு நானும் பண்ணிருக்கேன் அப்படி வச்சுக்கலாம். சோ அப்படிதான் நாங்க ஸ்டார்ட் ஆச்சுங்க. சோ பண்ணும்போது ஒவ்வொரு செஷன்லயுமே ஐ லேர்ன் அ லாட். பிகாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம யூடியூப்ல போட்டோம்னா லைக் n நம்பர் ஆஃப் வீடியோஸ் வரும், எப்படி போகணும் என்ன வரணும்னு ஒரு கண்டினியூஸ் சீரீஸா யாரும் சொல்ல மாட்டாங்க. இது பண்ணணும் இது பண்ணணும் இது பண்ணணும் தான் இருக்குமே தவிர ஒரு ஃப்ளோவா அது போட்டு ஒரு 1/2 hour 1 hour செஷன்ஸ் இல்லாம ஒரு 4 முக்கால்வாசி பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் 3 minutes 4 minutes தான் இருக்கும். நம்மளுக்கும் அவ்வளவுதான் டைம் கிடைக்கும். பிகாஸ் 9 to 5 ஆஃபீஸ் போயிட்டு ஒரு ஃபேமிலின்னு இருக்கும்போது இல்ல நிறைய பேர் ஒர்க் போயிட்டு இருப்பீங்க, நிறைய நேரம் வச்சு நம்ம கான்சென்ட்ரேஷனும் அதுல வைக்க முடியாது. அது மட்டுமே அப்படிங்கும் போது நம்மளால பண்ண முடியும். எல்லாமே இருக்கும்போது அந்த 2-3 minutes வீடியோங்கிறது என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஈஸியாவும் நான் கத்துக்கிட்டேங்க. சோ கத்துக்கும் போது லைக் நம்ம குரூப்ல இருந்து நான் லைக் ஐம் கொலாபரேட்டிங் வித் 2-3 பீப்புள் நம்ம குரூப்ல, அண்ட் தே ரியலி ஹெல்ப் மீ a lot in getting the clients initially. So digital marketing wise. So அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஐ லேர்ன்ட் a lot from this. நான் இன்னொரு விஷயம் நான் லேக் ஆனது எங்கன்னு பாத்தீங்கன்னா லைக் ஸ்கேலிங் அப். அந்த விஷயத்துல நான் ரொம்ப லேக் ஆனேன். லைக் அருண் ப்ரோ பேசும்போது கலாய்க்கிற மாதிரி 2-3 வார்த்தை சொல்லிட்டு போப்பாரு, பட் அதை வச்சு நிறைய சிஸ்டம்ஸே பில்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட் அன்னைக்கு நான் ஒரு கால்ல நீங்க சொன்னீங்க, ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு அவர்கிட்ட கிளைண்டா எடுக்க இஷ்டம் இல்ல, என்ன பண்றதுங்கும் போது பிரைசிங் வந்து ஹையா வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. எனக்கும் ஒரு கிளைண்ட் கிட்ட சுத்தமா இஷ்டமே இல்ல ஒர்க் பண்றதுக்கு. சரி ஓகே அவரோட ஐடியா எடுத்துக்க வேண்டியதுன்னு சொன்னா லைக் ஐ வாஸ் like charging 2x of my money, but he said okay. என்னடா இது பண்ணாரே நான் இங்க பண்ண கொடுத்துட்டாருன்ற மாதிரி இருக்கு போல. really bro நீங்க சொல்லிட்டு போற விஷயம் like it is really helping the process in building our systems. So அந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் நான் I took it from here. And Arun bro he really helped me a lot. நான் அப்பப்போ நிறைய மெசேஜஸ் போட்டே இருப்பேன், bro நெக்ஸ்ட் என்ன பண்றது தெரியல அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் சில்லியா இருந்தாலுமே he really helped me. ஒவ்வொன்றுமே அது வந்து இது சில்லியா இருக்குன்னு சொல்லாம அவருக்கு தெரிஞ்ச விஷயம் அவர்னால முடிஞ்சது he helped me. சோ அப்படிதான் என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இப்போ வந்து லைக் ஐ எம் மோஸ்ட்லி டீலிங் வித் இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் ஃபார் மை சர்வீசஸ். இங்க நம்ம ஆல்ரெடி சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ல புதுசா ஜாயின் பண்ண பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல இந்த உங்களோட கேஸ் ஸ்டடி பாக்குற பீப்புள் எல்லாமே நம்ம 100 days சேலஞ்சில் இன்டர்நேஷனல் கிளைண்ட் எடுத்து அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமான்ற ஒரு தாட் இருக்கும் எல்லாருக்குமே. ஓகேங்களா? ஸோ இஸ் இட் பாசிபிள்? கண்டிப்பா பாசிபிள்ங்க. பிகாஸ் நான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நினைச்சேன் என்னால என்ன சர்வீஸ் பண்ண முடியும். பிகாஸ் மார்க்கெட்ல ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன பண்ண முடியுங்கிற ஒரு கன்ஃபியூஷனோட தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சர்வீஸா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒருத்தி சர்வீஸ் அப்படிங்கும் போது ஒரு 100 பேர் பிசினஸ் ஓனர்ஸா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ டிமாண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ராப்பரா நம்ம ப்ரெசென்ட் பண்றதுலதான் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு 2 minutesல வந்து கிளைண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க தேருவாங்களா மாட்டாங்களா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு டெஃபினட்டா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சோ நம்ம சர்வீசஸ் கொஞ்சம் டெய்லி அப்ஸ்கில் பண்ணிட்டே இருந்துட்டு நீங்க சொல்ற லைக் அந்த நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, சோ அந்த டாஸ்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ரெகுலரா மாக் கால் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுங்க. இனிஷியலா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி சுத்தமா ஐடியா கிடையாது.
லைக் செல்வின் ப்ரோ ஆகட்டும், பிரதீப் ஆகட்டும், 2-3 பேர் வந்து நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் ஆக்சுவலி. அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க, எப்படி கிளைண்ட் கன்வர்ஷன்ஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது மினிமலா தான் நான் அட்டென்ட் பண்ணேன். பட் எல்லாமே ரொம்ப வேல்யூபிளா இருந்துச்சு. அது எனக்கு கிளைண்ட் கன்வர்ஷன்லயுமே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ரெகுலரா மாக் கால் அட்டென்ட் பண்றது வந்து பிகினரா இருக்கும்போது நீங்க சைட் பை சைட் படிச்சுட்டு டாஸ்க் பண்ணிட்டு மாக் கால்ஸ் பண்ணும்போது லைக் வித்தின் 2-3 வீக்ஸ் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஸோ அப்போ நீங்க கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணும்போது ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க அப்ரோச் பண்ணும்போது டெஃபினட்டா ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் கன்வெர்ட் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்குவயர்மெண்ட் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் லைக் தட் ஹாய் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கறதுக்கு பதிலா நீங்க ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணும். லைக் இனிஷியலா ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவங்க ஓகே இல்ல நோன்னு சொல்லும்போது ஏன் நோ அப்படிங்கறதுக்கு ஒரு ப்ராப்பரான ரிப்ளை, அதுல இருந்து கன்வெர்ட் ஆகுற மாதிரி. எஸ் சொன்னாங்கன்னா அடுத்து நம்மளோட சிஸ்டம்ல என்ன ரிப்ளை கொடுக்கணும், எப்படி எல்லாம் பில்ட் பண்ணணும், எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணணும், இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே ப்ராப்பர் சிஸ்டம். கண்டிப்பா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அது வந்து இஃப் வி ஹேவ் தட் இன் பிளேஸ் நம்ம வந்து இது டக்கு டக்குன்னு பண்ணிடலாங்க. ஸோ அப்ஸ்கில்லிங், நம்மளோட மாக் கால்ஸ் ரெகுலரா அட்டென்ட் பண்ணும், டாஸ்க் கண்டிப்பா பண்றது ஆக்சுவலி அது நம்மளுக்கு தான் நல்லது. பிகாஸ் ஒரு கிளைண்டோட ப்ரொஃபைல்ல போய் நம்ம என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கு. நம்மளோடதுல நம்ம தப்பு பண்ணிக்கலாம். நம்ம குரூப்ல வந்து என்ன ஹெல்ப் கேட்டாலும் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, அவங்களுக்கு தெரியலனாலும் சாட் ஜிபிடில போட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. நிஜமா நிறைய பேர் அவங்களோட டைம் எடுத்து அவங்களும் பிஸி ஸ்கெடியூல்ஸ்ல தான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம கேக்குறோம், ஒருத்தவங்க கேக்குறாங்கிறது பார்த்துட்டு போகிறது முக்கால்வாசி பேர் இங்க இல்ல. டைம் எடுத்து ரிப்ளை பண்றாங்க. ஸோ நம்ம ப்ரொஃபைல நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணி நம்ம கத்துக்கலாம். ஸோ வி கேன் ஃபெயில் சீப். நம்மளோட இடத்துல நம்ம ஃபெயில் பண்ணிட்டா வி கேன் கெட் ஹை பேயிங் கிளையன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சூப்பர் சிஸ், கிளாட். அதாவது எல்லாருமே நோட் பண்ணீங்க. ஸோ மாக் கால்ஸ் எல்லாமே அந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ், ஸோ ஒருத்தருக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு நோ வந்துச்சுன்னா அங்கே நோ கிடையாது. நோ இஸ் நாட் அ நோ, ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் அது நோனா ஓகே, நோ கிடையாது. உங்கள் மேலே ட்ரஸ்ட் வந்திருக்காது. நீங்கள் அதை கொடுப்பீங்க, அந்த ரிசல்ட்ஸ் எடுத்துன்னு வருவீங்க, மிஸ் இந்த மார்க்கெட்டிங் பண்ணி தருவீங்க, ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி எனக்கு லீட்ஸ் கொண்டு வருவீங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியாது, இல்லைன்னா உங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் வந்திருக்காது. ஸோ அதை நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்கன்றது தான் சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ எஸ் சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப், நெக்ஸ்ட் ஓகே எஸ் சொல்லிட்டாங்கன்னா கிளைண்ட் ஆகிடுவாங்களா? கிடையாது. நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணணும் நம்ம. ஸோ இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிறீங்க, அது கரெக்டாக பண்ணுங்கன்றது சரண்யா சிஸோட கருத்து, ஓகேங்களா? ஸோ சிஸ் ஓகே, முந்தினேத்து நினைக்கிறேன் வாய்ஸ் நோட்டெல்லாம் வாய்ஸ் நோட் நம்ம பேசிட்டு இருக்கும்போது, ஸோ யூ ஷேர்ட் சம் ஆஃப் த திங்ஸ், ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் அந்த ஆடியோ நோட்டில் சொன்ன மாதிரியே மார்க்கெட்டில் பல கோர்சஸ் இருக்குது. பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் இன்ஃப்ளூயன்சர்ஸு, ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ்னு வேற, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வேற, ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பர்ட்ஸ்னு காட்டிக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம பசங்களும் மீன்ஸ் நம்ம 100 Day சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸுமே இல்லை ஃபியூச்சரில் வர பார்ட்டிசிபென்ட்ஸுமே 2-3 கோர்ஸ் 4-5 கோர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே லெட்ஸ் சே இன்னும் ஒருத்தர் வந்து ஒரு 60,000 ரூபாய் கோர்ஸ், இன்னொருத்தர் வந்து 90,000 rupees கோர்ஸ், இன்னொருத்தர் வந்து ஓகே இங்கே வந்து ஒரு 100 Day சேலஞ்ச் தானே 10,000 இது ஒன்று வாங்கிக்கலாம், அப்படி ஒரு அடிஷ்னலாக வாங்கி வச்சுக்கிற மாதிரி வச்சிடுறாங்க எல்லாம் கோர்ஸ். ஓகே கோர்ஸாக வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி ஸ்கூலில் வந்துட்டு நான்லாம் வந்துட்டு புக்காக வாங்கி வச்சுப்பேன். அந்த ரோமன் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நான் எப்படின்னா இந்த 5 ரோமன் நம்பர்ஸ் இப்படி இருக்குது பார்த்தீங்களா? 5th ஸ்டாண்டர்டில் இப்படி இருக்கும். நான் எதுவுமே எழுத மாட்டேன். அப்போ நான் 6th ஸ்டாண்டர்ட் போகும்போது என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் ஒரு கோட் போட்டிருப்பேன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் 7th போகும்போது இன்னொரு கோட் போட்டுப்பேன், 7th அதே புக்கு. ஸோ அந்த மாதிரி புக்கை நான் வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா அந்த டைமில் நான் எதுவுமே படிக்கல. அப்படி அந்த மாதிரி இங்கே நிறைய பேர் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க? மீன்ஸ் அவுட் சைடு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இங்கே கோர்ஸ் வாங்கியும் இங்கே நம்ம சேலஞ்ச் வாங்கியும் ஆனாலும் சில பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் கன்வே பண்ணுவீங்க? யா ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் நானுமே ஃபேஸ் பண்ணேன். நானுமே அதை தாண்டி தான் வந்தேங்க. உங்களுக்கு தெரியும் எல்லாமே. என்னன்னா லைக் இப்பவுமே நான் வந்து இன்னொரு ஒரு கோர்ஸ் நான் லாங் பேக் வாங்கினது, அது ஒரு 2 years எக்ஸ்பைரி இருக்கனால போயிட்டு இருக்கு. இங்க இருக்கிற 2-3 பேர் அங்க இருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தேர் நேம்ஸ், பட் இருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். ஸோ அங்க வந்து லைக் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்ல சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ அங்க நான் அங்க இருக்கிறக்கும் இங்க இருக்கிறக்கும் நான் மெயினா இங்க என்ன நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ரெகுலர் கால்ஸ் இருக்குங்க. சோ நம்ம ஒரு கோர்ஸ் ரெக்கார்ட் பண்ணிடுவோம், எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ணிடுவாங்க. பட் அந்த ரெகுலர் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம அதை பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைமே நம்ம எல்லாத்துக்குமே அது வந்துடாது.
எந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து லைக் லேக் ஆகுறோமோ அங்க வந்து நான் ஃபீல் பண்ண விஷயம். அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஓகே, எனக்கு இது தெரியல, யாருக்கிட்ட கேட்கறது தெரியல, கேட்டாலுமே ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்காதுங்க. அதனால நான் அதை அப்படியே விட்டேன். அது அது ஆக்சுவலி இட்ஸ் லைக் 25,000 நினைக்கிறேங்க அந்த கோர்ஸ். 2 இயர்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு, இன்னும் இருக்கு. ஆனா நான் அந்த இன்னும் ஓபன் பண்ணி பல மாசங்களாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த விஷயம் ஆக்சுவலி கண்டென்ட் இருக்கு, எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. பட் இங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த ஃபாலோ அப்ஸ் இருக்கு. எனக்கு இது தெரியலங்கும் போது எப்படி நெக்ஸ்ட் எடுத்துட்டு போலாங்கும் போது, ஓகே ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல, பட் இவ்வளவு பேர் சொல்லும் போது அது என்னதான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வரனால ஈஸியா என்னால அந்த ஒரு கோர்ஸுக்கான வேல்யூவை விடவே, ஆக்சுவலி இது 10,000 அப்படின்னா சத்தியமா நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த வேல்யூ இந்த கோர்ஸுக்குங்க. பிகாஸ் ஐ ஹவ் சீன் கம்யூனிட்டி, ஹவ் சீன் பீப்புள் ஹவு தே வேல்யூ தே கோர்சஸ். ஒண்ணுமே இருக்காதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அண்ட் ஷீஸ் லைக் அவங்க மார்க்கெட்டுக்கு வந்து 2 இயர்ஸ் தான் ஆச்சு. நவ் ஷீ இஸ் செல்லிங் அ கோர்ஸ் ஃபார் 7 days. அது வந்து பாத்தீங்கன்னா லைக் 1,500 வெறும் 7 days. அப்ப நான் நினைச்சேன் அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, நான் வாங்கினேன், கேளுங்க, அதையும் வாங்கினேன். சரி என்னதான் இருக்குன்னு பாக்கலாமேன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சதை விட அதுல ரொம்ப கம்மியா இருக்குங்க. எனக்கு ஏன் பீப்புள் இவ்வளவு சார்ஜ் பண்றாங்க? அந்த வேல்யூ வந்து யாருமே வந்து கொடுக்கறது இல்ல மார்க்கெட்ல. எனக்கு தெரிஞ்ச சோசியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோர்ஸ். 24/7 சப்போர்ட் இருக்குங்க. நைட் 2 மணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சாலும் அதை பார்த்துட்டு ஒரு 2-3 பேராவது ரிப்ளை பண்ணுவாங்க. சோ எப்ப நம்ம பாக்குறோமோ கண்டிப்பா நீங்களும் நிர்மல் ப்ரோவும் அதை வந்து கொடுக்குறீங்க. அது ஆக்சுவலி நம்ம நிறைய இடத்துல லேக் ஆகும்போது அந்த பூஸ்ட் அந்த புஷ் இருக்கும்போது we can see the results very easily. அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அது நம்ம சொல்லும் போது சாதாரணமா தெரியலாம், பட் அது நிறைய பேத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அதை வச்சு நிறைய பேர் பிளான் பண்ணிருப்பாங்க, அவங்க லைஃபே அதுல இருக்கும். அவங்க வந்து அவங்க பிரெட் வினரா இருக்கலாம், ஒரு சின்ன சின்ன விஷயத்தினால ஸ்டாப் ஆயிருக்கலாம். அது பண்ணும்போது ஓகே நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வருது, நம்ம அடுத்த கிளைண்ட் எடுக்கலாம்னு அவங்க வந்து ஒரு பெரிய பிசினஸாவோ ஒரு பெரிய சிஸ்டமாவோ ஒரு பெரிய ஆண்டர்பிரனராவோ அந்த சோ கால்ட் ஆண்டர்பிரனராவோ மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ கால்ட் இல்ல, ரியல் ஆண்டர்பிரனர். ரியலாவே மாறலாம் கண்டிப்பா சிஸ்டர். ஐ திங்க் ஐ ரிமெம்பர் ஸ்டில் நீங்க ஒரு லாங் ஒரு மெசேஜ் ஒன்னு போட்டிருந்தீங்க கம்யூனிட்டில, ரைட்? லைக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பா இதை அச்சீவ் பண்ணுவேன்றது ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க உங்களோட பேக் ஸ்டோரியில போட்டிருந்தீங்க. சோ இதெல்லாம் வாங்கினேன் இது. சோ அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் நான் படிச்சேன். கண்டிப்பா உங்களுக்கு நான் மெசேஜும் பண்ணேன் அன்னைக்கு, ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா நான் நீங்க அதை அச்சீவ் பண்ணிடுவீங்க, இது நல்லா பண்ணிருக்கீங்கன்ட்டு. சோ இந்த மாதிரி, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நீங்க லைஃப்ல அப்பு பாத்திருக்கீங்க, ரொம்ப அப்பு பாத்திருக்கீங்க. சோ டக்குன்னு இப்போ நீங்க கீழே வந்துட்டீங்க, ஏதோ ஒரு இன்சிடென்ட்ஸ் ஏதோ ஒரு சிச்சுவேஷனால வந்துட்டீங்க. மறுபடியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இதை விட பெட்டரா எனக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல. பிகாஸ் இது ரொம்ப பர்சனலா போகும். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லைக் இதை வச்சு ஒரு 2 பேர் அவங்க லைஃப்ல முன்னாடி போனா இன்னுமே நல்லா இருக்குங்கிறனால நான் இதை ஷேர் பண்றேன். ஏன்னா எங்க அப்பா பாத்தீங்கன்னா லைக் அவரு 16 இயர்ஸ் அப்படிங்கும் போது அவரோட அப்பா தவறிட்டாரு. ஸோ ஹீ பிகேம் த பிரெட் வின்னர். அவருக்கு கீழே வந்து 4 பேர், 2 தம்பி 2 தங்கச்சி. ஸோ என்னோட கடைசி அத்தை வந்து ஷி வாஸ் லைக் 2 இயர்ஸ் அப்போ. ஸோ எல்லாமே எங்க அப்பா ஹெட்ல தான் வந்துச்சு. ஸோ அப்போ அவருக்கு வந்து எங்க தாத்தா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு மோஸ்டா தெரியும். ஸோ விஸ்வநாதன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்போ வந்து ரொம்ப பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைக் 1970s 80s அந்த பீரியட்லிங்க. ஸோ அதுல வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்தாரு. ஹி காட் சம் லைக் கேன்சர் அந்த மாதிரி வந்தனால ஹி பாஸ்ட் அவே. ஸோ அது எங்க அப்பாவுக்குன்னு வரும்போது அவர் தான் எல்லாமே எடுத்து பண்ண ஆரம்பிச்சாரு. சின்னது ஸ்கிராச்ல இருந்து அவர் ஆரம்பிச்ச ஒரு பில்டிங் லைக் அந்த பிசினஸ் கோயம்புத்தூர்ல முக்கால்வாசின்னு சொல்ல முடியாது, மெயின் பில்டிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ், ஏர்போர்ட்ல பாதி அப்பா கட்டினாரு, நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாருமே எங்க அப்பா தான் பண்ணாருங்க. ஸோ அப்போ சின்னதுல இருந்து பெருசுல போகும்போது அப்பதான் எங்க அம்மா அப்புறம் நாங்க எல்லாருமே வந்து ஸோ ஐ ஹவ் சீன் லைக் கிரேசி அமௌண்ட் ஆஃப் மணி, கிரேசி அமௌண்ட் ஆஃப் கோல்டு எல்லாமே நாங்க பார்த்திருக்கோம். ஸோ கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸே வந்து தே ஆர் லைக் அவங்க தே ஸ்டார்டட் லூட்டிங் மணி. அவருக்கு கீழே ஒரு 500 பீப்புள் இருந்திருப்பாருங்க. ஸோ அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர்ல தான் எல்லாத்தையும் வச்சாரு. ஸோ வைக்கும்போது நிறைய பேர் தே ஸ்டார்டட் லூட்டிங் மணி. ஸோ உங்களுக்கு தெரியும் பிசினஸ்ல கூட இருக்கிறவங்க வந்து சரியா இல்லைன்னா we will not see success. So அங்க I have seen a very huge downfall. We have seen loss in crores. So அந்த நிலைமையில வரும்போது ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரியும் how relatives work. அப்போ அத்தனை வருஷம் கூட இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த சிச்சுவேஷன்ல எவ்ரிபடி வெண்ட் ஆஃப்.
ஸோ அந்த அப்பும் பார்த்திருக்கேன், அந்த டவுனும் பார்த்திருக்கேன். இது இப்போ நாங்க லைக் ஆஃப்டர் கெட்டிங் இன்டு ஜாப்ஸ், நானும் எங்க அக்காவும் ஜாப் போனதுக்கு அப்புறம் லைக் வி ஆர் ஸ்டார்டட் க்ரோயிங் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ஸோ அப்ப வந்து அவங்க யாரெல்லாம் பேசினாங்களோ, யாரெல்லாம் விட்டு போனாங்களோ, அவங்கெல்லாம் ஸ்லோவா ரெகுலரா கால் பண்ண ஆரம்பிப்பாங்க. எங்க அம்மா கிட்ட கால் பண்ணி, நான் பார்த்தேன், அவங்க வந்து ஒர்க் எல்லாம் நல்லா பண்றாங்களாம்மா, கேள்விப்பட்டேன். நிறைய குரூப்ஸ்ல எல்லாம் நான் அவங்கள நம்ம ஃபேமிலி குரூப்ஸ்ல எல்லாம் சொன்னாங்க. அவங்க ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படிங்கும்போது கேட்கும்போது எங்க அம்மா, எங்க அம்மாக்கு ஆக்சுவலியா தெரியாது. என்னடி ஏதோ குரூப்ல எல்லாம் நீ போட்டிருக்கியாமே, என்ன போட்ட அப்படின்னு. சோ அவ்வளவு இன்னசென்ட்டா நம்ம பேரண்ட்ஸ் இருக்கும்போது நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன். லைக் நம்ம கிளையன்ட்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு ப்ரெஷர்ஸ் இருக்கும், நம்ம ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், மத்த ப்ரெஷர்ஸ் இருக்கும்போது ஏதாவது நம்ம பேரண்ட்ஸ் வந்து சத்தம் போடுறதுக்கு பதிலா ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட இப்போ ஏதாவது கடைக்கு போக சொல்றாங்க, இல்லைன்னா ஏதாவது சின்ன வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க அந்த இடத்துல வச்சு அவங்க சொன்னது நீங்க கேட்டு பாருங்களேன். நான் ஆக்சுவலி ரியலா ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து நான் ப்ரொபோசல் கொடுக்கணும், ரொம்ப ஹை ஹை பேயிங் கிளைண்ட்னு வச்சுக்கலாங்களே. வைக்கும்போது எனக்கு என்ன பிரைஸ் பண்றதுன்னு தெரியல. வச்சா போயிடுவாங்களா, ஜாஸ்தி பண்ணலாமா, கம்மி பண்ணலாமா, ஆல்ரெடி நம்ம 2x வேற ஏத்திட்டோம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுலயே இருக்கும்போது எங்க அம்மா வந்து அப்ப எனக்கு எனக்கு யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்கணும், எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் திட்டிடுறேன், அம்மா ஏமா வேலை செய்யும்போது சும்மா நச்சிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஓகே ஒரு நிமிஷம் நான் பாஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி நான் பண்ணும்போது அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துங்க, அது யூ கான்ட் டிஸ்கிரைப். பிகாஸ் நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணாலுமே நம்ம ஃபேமிலி, நம்ம பேரண்ட்ஸ் தான். சோ அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க அவங்களுக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணும்போது யூனிவர்ஸ் வில் சி, அது வந்து நம்மளுக்கு ரெசிப்ரோகேட் ஆகி நிறையவே திரும்ப வரும். சோ பேரண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது யூனிவர்ஸே நம்மளுக்கு நிறைய கொடுக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டு எங்க பேசுறது, கரெக்டா போயிட்டு இருக்கு, அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நீங்க நம்ப மாட்டீங்க. நான் வந்தேன், 2 நிமிஷம் நான் சைலண்டா உட்காந்துட்டேன். அவங்க சொன்ன வேலையை முடிச்சு நான் 2 minutes உட்கார்ந்தேன். I just got a clarity நான் என்ன பண்ணணும்ட்டு. within half an hour I did everything. I sent, சாமி கும்பிட்டு அனுப்பிச்சேன். அவரும் ஒரு லைக் 4-5 hours he also sent a reply that okay when can we start அப்படிங்கிற மாதிரி. சோ ஓகே புரிஞ்சுட்டேன். நம்ம என்ன பண்ணாலும் we have to respect our parents. அது ஒரு விஷயம். நம்ம எல்லாமே நம்ம ஃபேமிலிக்காக தான் பண்றோம். பண்ணும்போது இனிமே கொஞ்சம் அந்த டீடைலிங் எடுத்துட்டு சத்தம் போடாம கத்தாம கொஞ்சம் காமா இருக்கும்போது திங்ஸ் ஆர் ஆல்சோ லைக் ஃபாலோயிங் இட்ஸ் ஓன் பாத். விஷயங்களுமே நல்லா நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஐ வுட் ஆட் தட். கிரேட். எல்லாருமே அது ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துங்க, அதே மாதிரி ஒரு லெசனா கூட எடுத்துங்க. மீன்ஸ் பாருங்க, அவங்க அப்பா வந்து அவங்க தாத்தா அப்பாலாம் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய லைக் க்ளோஸ் டுகெதர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கூட இருக்கிற பார்ட்னர்ஸ், நம்ம கூட இருக்கிற நம்ம யாரோ நம்பி வச்சிருப்போம். இப்போ நீங்க ஒருத்தர், நீங்க கம்யூனிட்டிலேயே நீங்க யாரோ இன்னொருத்தர் நம்புறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்களையும் நீங்க ஒரு நம்பிக்கை மூலியமா தான் எடுக்கிறீங்க. ஸோ நீங்க ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிறீங்கன்னா, காசை வாங்குறீங்க. நான் ஒருத்தர்கிட்ட இருந்து இப்போ லெட்ஸ் சே சரண்யா சிஸ் கிட்ட நான் வந்து ஓகே சிஸ் நான் இந்த ஒர்க் நான் பண்ணி தரேன்ட்டு நான் வாங்குறேன். ஓகேங்களா, கம்யூனிட்டி மெம்பரா நான் இருக்கேன்னு நினைச்சுங்களேன். ஸோ சரண்யா சிஸ் கிட்ட நான் வாங்குறேன். ஸோ காசும் நான் வாங்குறேன், ஒரு 10,000 ரூபாய் வாங்குறேன். 10,000 ரூபாய் வாங்கிட்டு சரண்யா சிஸ் கேட்டாலும் இல்லை சிஸ் இருங்க சிஸ் நான் பண்ணித்தரேன், அப்புறம் பண்ணித்தரேன், அப்புறம் பண்ணித்தரேன்ட்டு ஒரு 10 நாள் 20 நாள் அப்புறம் நான் பண்ணாம அப்புறம் இல்லை அவங்க சரண்யா சிஸ் கிளைண்ட்டுக்கும் ரிசல்ட்ஸ் கொடுத்துக்க மாட்டாங்க. ஆமா சரண்யா சிஸ் எனக்கு 10,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டாலும் நான் கொடுக்க முடியாது. நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அப்படி எப்படி இருக்கும், ரைட்? ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணீங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஓகே, சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸோ அதில் நம்ம ஆனஸ்டா இருக்கணும், லாயல்ட்டியா இருக்கணும். அந்த அந்த நீங்க சூஸ் பண்ற கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நீங்க கொலாபரேட் பண்றதாகட்டும், ஒர்க் ஆகட்டும். ஸோ நம்ம ₹1 கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ₹2 முடிஞ்ச அளவுக்கு ₹1 ஒர்க் இல்லை, ₹2 ஒர்க்கு ₹10 ஒர்க் கூட பண்ணி தரலாம். ஸோ தட் அவங்க பார்த்து அந்த ஒர்க்கை பார்த்து மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒர்க் நீங்க ஒரு டைம் ஒர்க் பண்றது கிடையாதுங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன திங்ஸ்ல பாருங்களேன். இப்போ உங்க வீட்டுல ஒருத்தர் வந்திருப்பாங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. பெயிண்ட் நல்லா அடிச்சிருந்தாங்கன்னா யாரு அடிச்சாங்கன்ட்டு கேட்பாங்க, பக்கத்து வீட்டுல கேட்பாங்களா கிடையாதுங்களா? எல்லாரும் வீட்டுல எல்லாரும் அப்படி கேட்பாங்க. இல்ல நீங்களே சொல்லுவாங்க, ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க பெயிண்ட் அடிக்கணும்னா இந்த அண்ணா அடிக்கிறாரு பாருங்க, இல்ல இந்த சின்ன பிசினஸ் அந்த கம்பெனிக்காரங்க அடிக்கிறாங்க, நல்லா அடிச்சு கொடுத்தாங்க, ஃபாஸ்டா அடிச்சு கொடுத்தாங்க, நல்லா எங்கேயுமே இது இல்லாம கரெக்டா பண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு. அப்புறமா அதை எடுத்த திங்ஸ் எல்லாம் மறுபடியும் அதை சப்போர்ட் பண்ணாங்க. ஏதோ ஒன்று நீங்க சொல்றீங்க, அது மூலியமா 4-5 பிசினஸ் வரும். எஸ் ப்ரோ. ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப ஒரு டிரைவர் அண்ணா, நாங்க வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல கோயில் போறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிரைவர் அண்ணா தான் வந்து புக் பண்ணுவோம். அவருடைய கார் மட்டும் தான் புக் பண்ணுவோம். முன்னாடி வேற ஒருத்தர் புக் பண்ணிட்டு இருந்தோம். இவர் வந்து ஆக்சிடென்டலா தான் வந்து ஜாயின் பண்ணாரு.
அவர் சின்ன ஒரு விஷயம் தான் பண்ணாரு. என்னன்னா, எங்க வீட்டுல வந்து அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் எங்க பெரியம்மா எல்லாமே வந்து ஓல்டு அது மாதிரி ஏஜ்னு வச்சுக்கோங்களேன். 50+ அந்த மாதிரியான ஏஜ். அவர் வந்து எல்லா ஸ்பீட் பிரேக்குமே வந்து அப்படியே ரொம்ப மெதுவா ஏத்தி இறக்குவாரு. நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன். டர்ன்னு போட்டு ஏத்துவேன் பைக்லயே. ஆனா அவரு உண்மையாவே நாங்க சொல்லவே இல்ல. ஆனா அவரே வந்து ரொம்ப மெதுவா ஏத்தி வந்து இறக்குவாரு. சோ அந்த ஒரு பாயிண்டாலேயே நான் அவருக்கு வந்து நெகோஷியேட்டே பண்ண மாட்டேன். எங்க அம்மா ஏன்டா கேட்ட காசை கொடுக்குற அப்படின்னுவாங்க. நான் இது வரைக்கும் அவர்கிட்ட நெகோஷியேட்டே பண்ணது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி அவர்கிட்ட அவரோட காரை தான் போயிட்டு வந்தோம் இன்னோவால. பட் ஆனா அந்த ஒரு பாயிண்டாலே அந்த கேர், அந்த மைன்யூட் கேர், அந்த சின்ன விஷயம் அவர் அதை தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா எனக்கு அது அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில்டா இருக்கும். ஓ டேக் கேர் பண்ணிக்கிறாரு பாருங்க. அந்த அளவுக்கு மைண்ட்ஃபுல்னஸோட ஒரு பேரண்ட் அந்த ஒரு 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 ஓல்டு பீப்புள் வராங்க, அவங்க எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறாரு பாருங்களேன். அந்த ஒரு விஷயத்தால. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதுதான் நிறைய கிளையன்ட் டிஃபரெண்ட். ரிலேஷன்ஷிப். நீங்க அவங்க கூட பில்ட் பண்ற ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா நீங்க இருக்கும். ஓகேங்களா? எஸ் சொல்லுங்க சிஸ். ஐ வாண்ட் டு ஆட், நம்ம சொன்ன மாதிரி லைக் லாயலா இருக்கும்போது அதோட பெனிஃபிட் என்னன்னா, எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார். நான் சொல்லுவேன், என்னப்பா இப்படி ஏமாந்துட்டீங்க, இப்பெல்லாம் நீங்க வச்சிருந்தா நம்ம எல்லாம் பல கோடி வச்சிருக்கலாமே அப்படின்னு நான் கேட்பேன். அப்ப அவர் சொல்லுவாரு, நான் ஒன்னேன்னு சொல்றேன், நீ இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோன்னு ஒண்ணு சொல்லுவாருங்க. லைக் நல்லவங்களுக்கு எல்லாருமே கீழே விழுவாங்க. நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, லைஃப்ல ஒரு டைம்ல கீழே விழுவாங்க. நல்லவங்களுக்கு வந்து ஆண்டவன் ஹெல்ப் பண்ணுவான், கெட்டவங்களை வந்து அவன் கண்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. சோ யா, I'm becoming emotional, but yeah, sorry for that. No, I can understand. புரியுது சிஸ்டர். சோ இப்போ எங்க அப்பாவை ஏமாத்தின நிறைய பேர் உயிரோடயே இல்ல. சோ தட் லாயல்டி, ஒருத்தரை நம்பும் போது யூ ஷுட் நாட் பிரேக் தேர் ட்ரஸ்ட். இப்போ நாங்க நல்லா இருக்கோம். டெஃபினட்டா இதுக்கு மேல கண்டிப்பா நாங்க போவோம். Just a minute. Okay, sure. சாரி, ஆக்சுவலி நான் எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு நினைச்சு வந்தேன். No worries. ஏன்னா இங்க வந்து நீங்க ரியாலிட்டியா இருக்கீங்க, நீங்க ரியலா பேசுறீங்க. சோ இட் இஸ் நாட் சம்திங் லைக் ஆர்டிஃபிஷியலா ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தோ இந்த क्वेश्चन தான் கேக்குறேனோ எதுவுமே கிடையாது. சோ இட் இஸ் லைக் கோயிங் as a நார்மல் கான்வர்சேஷன் வந்து மனசுல இருந்து வரது சிஸ்டர். அந்த எமோஷன் தான் எல்லாம். இல்லீங்க. சோ நீங்க ஹியூமன். எஸ். நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணும்போது லாயலா இருந்தாங்கன்னா கண்டிப்பா யூனிவர்ஸ் கண்டிப்பா ஒரு சில இடத்துல இறங்கி போகும். பட் பின்னாடி லைஃப்ல கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நல்லா இருப்பாங்க. சோ அது ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப எங்க அப்பா கிட்ட இருந்து ஐ ஃபாலோ. சோ எத்திக்கலா இருக்கணும், எந்த இடத்துலயும் பொய் சொல்லாத, ஏமாத்தாத, தப்பு பண்ணாத, தெரிஞ்சது ஆமான்னு சொல்லு, தெரியலன்னா இல்லைன்னா நான் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிடுறேன். அந்த எத்திக்ஸ் ஐ ஜஸ்ட் லைக் took away அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துட்டேன். I will pass to my legacy as well. Super sis. Super. Next 1 crore challenge-க்கு like you are getting ready. அந்த கேஸ் ஸ்டடியும் மறுபடியும் பண்ணலாம். ஓகேங்களா? 1 crore அச்சீவ் பண்ணுவீங்க. ஏன்னா கண்டிப்பா we believe in that one. ஏன்னா நான் உங்களுக்கு நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். நீங்க சாட் பண்ணும்போது உங்களுக்கு இட் இஸ் நாட் ஐ மீன் 1 lakh 2 lakh எல்லாம் உங்களுக்கு அந்த இது கிடையாது. கண்டிப்பா உங்களோட அந்த ஏன்னா அந்த பொட்டன்ஷியல் திங்ஸ் வந்து நீங்க லைஃப்ல பாத்திருக்கீங்க, பிசினஸ் திங்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்க. அந்த மைண்ட் செட்டும் எல்லாமே உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும், இன்பில்ட்டாவே உங்களுக்கு வந்திருக்கும். பாருங்க கரண்ட் வந்துச்சு பாருங்க. ஓகேங்களா? சோ அதெல்லாம் இருக்கும்போது இன்னுமே உங்களுக்கு இந்த நம்பர் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சேர்த்து இது பண்ணும்போது கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க. மேக் ஷூர் கைஸ், இன்னைக்கு வந்து டேட் என்னப்பா 18 ஓகேங்களா 2025ல. சோ கூடிய சீக்கிரமா அவங்க 1 crore அச்சீவ் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணுவோம். சோ கண்டிப்பா அவங்க இது பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? Thank you so much bro. Actually எனக்கு ஒரு கோல் இருக்கு. அதை நான் அச்சீவ் பண்ணிட்டு இதே பிளாட்ஃபார்ம்ல நான் ஷேர் பண்ணனும்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா பண்ணுவீங்க. சோ அதே மாதிரி சிஸ் நம்ம சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு புதுசா இருக்க பீப்புளுக்கோ இல்ல பழசா இருக்க பீப்புளோ இன்னுமே கொஞ்சம் சில பேர் வந்து 50,000 80,000 அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. ஸோ அவங்க 1 lakh per month அச்சீவ் பண்றதுக்கு இந்த 3 to 5 திங்ஸ் நீங்க பண்ணுங்க, டக்குன்னு பண்ணுங்க. மீன்ஸ் நீங்க இந்த 100 டேஸ்க்குள்ள நீங்க அச்சீவ் பண்ணணும்னா இந்த 3 to 5 திங்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா 1 lakh per month அச்சீவ் பண்ண முடியும்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு 3 to 5 திங்ஸ் உங்களுக்கு என்ன தோணுது? அதெல்லாம் ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி கிளைண்ட்ஸ் எடுத்து ஒர்க் பிகாஸ் யூ நோ பெட்டர், பட் நான் ஆட் பண்றேங்க லைக் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது. யா, ஸோ ஆல்ரெடி கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா லைக் நான் அதை எதுவுமே டாக்குமெண்ட் பண்ணல இனிஷியலா. ஸோ அவங்களோட கண்டிப்பா அவங்க சக்சஸ் பார்த்துருக்காங்க, நம்ம ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்போம். அந்த யூஸ் கேஸ் வந்து நான் நிறைய இடத்துல மிஸ் பண்ணிட்டேன்.
அந்த தப்பு பண்ண வேண்டாம். பிகாஸ் நம்ம ஒரு 2 மந்த்ஸ் ஒரு வேல்யூ கொடுத்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம்னா கண்டிப்பா அதுல ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். அதை எடுத்து நீங்க டாக்குமெண்ட் பண்ணி உங்க போர்ட்ஃபோலியோவோ இல்ல ஒரு கிளைண்ட் கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணும்போது டிஸ்கவரி கால்ல கண்டிப்பா அதை மென்ஷன் பண்ணீங்கன்னா நம்ம 2-3 months ஒன்ஸ் நான் டு பி ஃப்ராங்க் நான் என்னோட பிரைஸை ஹைக் பண்ணிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் அப்பதான் நம்ம வளர முடியும் இல்லைங்களா? பிகாஸ் நம்ம 4 கிளைண்ட் 5 கிளைண்ட்டுக்கு மேல எடுக்க முடியாது. அந்த பொட்டன்ஷியல் வந்து ஹியூமனைஸா இருக்காது. ஸோ நம்மளும் ஆமாங்க 5 நான் மேக்ஸிமம் 5 கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல எடுத்தா நம்மளும் ப்ரெஷரைஸ் ஆயிக்குவோம், ரொம்ப பண்ண முடியாது. ஸோ நான் அது வச்சுக்கிட்டு அதுல வந்து என்னோட கோல் அச்சீவ் பண்றது எப்படின்னா கண்டிப்பா பிரைஸ் ஹைக்கிங்ல தான் நம்ம பண்ண முடியும். ஸோ சும்மாவே பிரைஸ் ஹைக் பண்ணா யாரும் நம்பி வாங்கவும் மாட்டாங்க. ஸோ இனிஷியலா கொஞ்சம் கம்மியா போயிட்டு அதை டாக்குமெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஆல்சோ ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஒர்க்குக்கு அப்ரோச் பண்ணும்போது ஒரு போர்ட்ஃபோலியோவாவோ இல்ல ஒர்க் சாம்பிள்ஸாவோ சும்மா நம்ம ஜி டிரைவ் லிங்க் சென்ட் பண்ணாம, இங்கேயுமே நான் வந்து நேத்து நான் கேட்டிருந்தேன் லைக் வீடியோகிராஃபர்ஸ் அவங்க கிட்ட எனக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும்போது அவங்க வெறும் ஹாய் அப்படின்னு மட்டும் போடும்போது, பிகாஸ் எந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் போட்டாலும் இப்ப நானே ஒரு ரெக்குவயர்மெண்ட் பார்த்தேன்னா 100 பேர் அது பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. அதுல இருந்து நம்ம எப்படி தனியா தெரியறோம் அப்படிங்கறதுலதான் ஃபர்ஸ்ட் ஓகே இவங்க ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு என்னன்னு போய் பார்க்கலாம் தான் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி வருவாங்க. லைக் நம்ம கூகுள்ல சர்ச் பண்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 4-5 வரதுலதான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரிதான் ரெக்குவயர்மெண்ட்ஸ்மே நான் ஃபீல் பண்றேங்க. நான் அப்படிதான் இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படிதான் இருப்பாங்க. எல்லாருமே அப்படிதான், ஹியூமனும் அப்படிதான். மீன்ஸ் யார் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கா நம்ம எப்பவுமே செஷன்ல சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கணும், இல்லனா எஃபர்ட்ஸ் தான் இருக்கணும். நீங்க எஃபர்ட்ஸ் போட்டு வேற ஏதோ ஓகே ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்திருக்கு, எல்லாருமே சொல்லுவாங்க ஐ ப்ரோ ஐ சா திஸ் ஒன் போஸ்ட், அந்த மாதிரி எல்லாம் இல்லாம வேற நம்ம எப்படி நம்ம டிஃப்ரெண்டா அவங்களுக்கு ஒரு திங்ஸ் நம்ம ஓகே நான் ஆல்ரெடி இதை பண்ணிருக்கேன் இதை பாருங்க ஏதோ ஒன்று சாம்பிள்ஸ் அனுப்புறதோ ஏதோ எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுக்கிறதோ. எஸ் எஸ் அது வந்து நம்ம நார்மலா ஒரு லிங்க் அனுப்பாம லைக் அதுக்குன்னே ஒரு டெம்ப்ளேட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து ஓகே இது பார்த்தோம்னா கன்வெர்ட் ஆவாங்க. நம்மளுக்கு சாட் ஜிபிடி இருக்கு, பெர்ப்ளெக்சிட்டி இருக்கு, நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குங்க. அதை வச்சு ஒரு வீக்கெண்ட் அந்த மாதிரி நம்ம டைம் எடுத்து கொஞ்சம் பிகாஸ் இனிஷியலா நம்ம ஒர்க் பண்ணாதான் நம்ம ஸ்கேல் அப் பண்ணாலும் அதுக்கான வேல்யூ வந்து ஒருத்தவங்க கொடுப்பாங்க. ஸோ சிஸ்டம் பில்ட் பண்றதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேங்க. அது பண்ணும்போது நம்ம ஸ்கேல் அப் பண்ணாலும் பீப்புள் வில் பி ரெடி டு டேக். பிகாஸ் ஒரு கிளைண்ட் என்ன நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க லைக் அவங்க ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ். ஸோ இனிஷியலா வந்து எனக்கு தெரிஞ்ச சிஸ்டம்ஸ் வச்சு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து இல்லைங்க பட்ஜெட் கொஞ்சம் இதா இருக்கு, நீங்க நல்லா பண்றீங்க இருந்தாலும் பட்ஜெட் இருந்தாங்க. நான் சொன்னேன் ஓகேங்க நீங்க பாருங்க ஏதாவது ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபியூச்சர்ல இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நான் விட்டுட்டேன். அவங்க போய் அதுக்கப்புறமா அவங்களோட பேஜ்ல எல்லாம் போஸ்ட் எல்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு, லைக் ஃபனல்ஸ் எல்லாம் ரன் ஆயிட்டு தான் இருந்தது. அப்புறம் திருப்பி ஒரு 2 months அப்புறம் அவங்க என்கிட்ட வந்தாங்க. அது வந்து லைக் நீங்க மறுபடியும் எடுத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் ஏங்க என்னாச்சு எப்படி போகுது பிசினஸ்னா, இல்லைங்க எனக்கு எல்லாம் ஓகே ஆனா உங்ககிட்ட இருந்த அந்த கமிட்மெண்ட் அந்த சிஸ்டம் அவங்க கிட்ட இல்ல. நாங்க ஒரு விஷயம் கேட்டோம்னா அவங்க வந்து லைக் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிப்ளை பண்றாங்க, இல்லைன்னா ஒரு 24 hours அப்புறம் கூட அவங்க ரிப்ளை பண்றாங்க. அந்த அந்த விஷயம்லாம் நம்ம வந்து யுனிக்கா இருந்தோம். லைக் கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம அதுக்குன்னு 24/7 நம்ம அவைலபிளா இருக்குன்னு நான் சொல்லல. பட் ப்ராம்ப்டா நீங்க பாக்குறீங்களா, பாத்துன்னா ஓகேங்க நான் இது பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன், இமீடியட்டா முடியலன்னா நான் பார்த்துட்டு அப்டேட் பண்றேன் அப்படிங்கும்போது ஓகே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்கும். அந்த மாதிரி உங்ககிட்ட என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்கோ அதெல்லாமே நீங்க இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே போகும்போது அவங்க வந்தாங்க. நான் வரும்போது சொன்னேன் இல்லைங்க என்னோட ப்ரைசஸ் எல்லாம் இப்ப கொஞ்சம் ஹை ஆயிடுச்சு, உங்களுக்கு ஓகேனா நீங்க வாங்க அப்படிங்கும்போது he was ready to pay whatever I'm quoting. சோ நம்ம கிட்ட ஸ்கில் இருக்கு, நம்ம வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கும்போது திரும்பி கிளைண்ட்ஸ் போனாலும் நீங்க பயப்படாதீங்க. அண்ட் அவங்க வரும்போது ஒருவேளை நம்மளுக்கு வேணும் அப்படிங்கறதால பிரைஸ் கம்மியா கோட் பண்ணணுங்கிறதும் வந்து வேண்டாம். பிகாஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சொல்ல கஷ்டமா தான் இருக்கும். நானும் அதை ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஓகே என்ன பண்றது இந்த ஒரு மாசம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டும் வச்சிருக்கேன். பட் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இல்லைங்க இவ்வளவுதான் முடியுங்கும் போது அதையும் பே பண்ணுவாங்க நம்ம ரிசல்ட்ஸ் கொடுக்கும்போது. கண்டிப்பா சொல்றாங்க பாத்தீங்களா, கண்டிப்பா பே பண்ணுவாங்கன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் எதனால வருதுன்னு சொல்றீங்க? எதனால சார் அனாலிசிஸ்? நம்ம மேல நம்ம ஸ்கில் கிட்ட இருக்கிற நம்ம மேல இருக்கிற எனக்கு இது பண்ண தெரியும், இதுக்கு நான் இது கொடுக்க தெரியும். சோ அந்த ஸ்கில் அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தாதான் நம்ம எவ்வளவு வேணுமா சார்ஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி வந்திருக்குன்னா அவங்க போட்ட எஃபோர்ட்ஸ், நீங்க லேர்ன் பண்றதுக்கான எஃபோர்ட், நீங்க போட்ட எஃபோர்ட், அந்த எஃபோர்ட்டால தான் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ரைட்டுங்களா? அந்த ஸ்கில்ல நீங்க எல்லாமே வளர்த்துங்க. இப்போ யாரெல்லாம் லைவ்ல நம்ம இருக்கீங்க பாத்தீங்களா, லைவ்ல இருக்கிற பீப்புள் எல்லாருமே எஃபர்ட்ஸை போடுங்க, ஸ்கில்ல கத்துங்க. கத்துக்கிட்டு ஓகே கம்மியா ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியா ஸ்டார்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும் இல்லைங்களா, உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஓகே இதுதான் நான் பண்ணுவேன்,
அப்போ நீங்க யூ கேன் கோட் ஒரு நீங்க 10,000 rupees சார்ஜ் பண்ணிட்டு இருக்க இடத்துல சேம் அதே சர்வீஸை நீங்க 50,000 பண்ண முடியும், அதே சர்வீஸை 1 lakh கூட பண்ண முடியும், அதே சர்வீஸை நீங்க 5 lakh கூட பண்ண முடியும். நாங்க பண்ணியிருக்கோம். ஓகேங்க, பண்ணனால தான் நான் சொல்றேன். ஒரே நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து என்டையர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வந்து 12,000 15,000 தான் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். மீன்ஸ் லைக் போஸ்ட் போடுறது, கான்டென்ட் எழுதுறது, கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்றது, லிங்க்டின் அந்த மாதிரி. நான் சொல்றது 2018 to 20 அந்த ரேஞ்சில் வந்து 12 to 15,000 தான் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆனால் இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் சென்டிங் அ மெசேஜஸ், ஐ மீன் கோல்ட் மெசேஜ் கிராஃப்ட் பண்ணி எவ்ரி சிங்கிள் டே ஒரு 15 to 20 மெசேஜஸ் அனுப்புறதுக்கே லைக் வி சார்ஜ் லேக். ஸோ தட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ஸ் ஒன்லி வென் யூ மாஸ்டர் தட் ஸ்கில். ஓகேங்களா. ஸோ அது நம்ம மேலே நம்பிக்கை இருக்கும். ஓகே, அதே சொல்லுவாங்க. மீன்ஸ் சேம் மெசேஜ் நான் வேற அவங்க கிட்ட அனுப்பிச்சிக்கலாம், ஆனால் அந்த மாதிரியான மெசேஜ் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கில் அவங்க கிட்ட இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நம்ம பசங்களே பண்றாங்க நிறைய பேர், அதுக்கு தான் நான் சொல்றேன். ஓகேங்களா. ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பாக்குறாங்க, அதே ஃபார்மேட் அனுப்பிச்சு விடும்போது ரெஸ்பான்ஸ் வராது. ஸோ எங்க அந்த ஸ்கில் அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரோம்னா, எந்த இண்டஸ்ட்ரினா இருக்கட்டும், நான் இந்த ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும், நான் மாத்தி இதெல்லாம் மாத்தி அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாத்தி நான் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்ஸை கொண்டு வர முடியும்னு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அப்போ யூ கேன் சார்ஜ் வாட் எவர் யூ டோட்டலி டிசர்வ். ஓகேங்களா. எஸ் எஸ். ஒரு விஷயம் நீங்க சொன்னதுக்கு ஐ ஜஸ்ட் ஹேவ் டு அக்ரி. நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப ட்ரூ. லைக் நான் எப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் என் பையனை காலையில அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வேலைகள்லாம் முடிக்கணும். ஸோ நான் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சாதான் ஒரு 2 hours நான் வந்து எஃபர்ட் போட்டு நான் படிச்சு, பிகாஸ் நம்ம அப்ஸ்கில் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏஐ ஃபீல்ட்ல எடுத்துட்டு போறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ரெகுலரா நான் வந்து எஃபர்ட்ஸ் போட்டுட்டே இருப்பேன். எங்க அம்மா வந்து பாப்பாங்க, வந்து கேட்பாங்க, நீ தூங்கவே மாட்டியா, 2 மணிக்கு வந்தாலும் லைட் எரியுது, 4 மணிக்கு வந்தாலும் லைட் எரியுதுங்களா, இல்லம்மா ஒர்க் இருக்குன்னா, சரி எப்படியோ நல்லா இரு அப்படின்ட்டு எங்க அம்மா போயிருவாங்க. சோ அந்த எஃபர்ட் வந்து ஆமாங்க. அப்புறம் பையன் இருக்கும்போது நம்ம லைட்ஸ் போட முடியாது. சோ நான் ஹாலுக்கு வந்து அங்க வந்து அவனுக்கு சத்தம் வராம இருக்கணும். சோ எல்லாமே பார்த்து எஃபர்ட் போடும்போது லைக் எனக்குமே பேக் பெயின் இருக்கு. நான் ஷாம்லி சிஸோட நான் இது பார்த்தேன் கால்ல, அவங்களுக்கு பேக் பெயின் இருக்கு. சோ நிறைய விஷயம் எனக்கும் அவங்களுக்குமே ரிலேட் ஆகுது. என்னாலுமே லைக் ஒரு 1 hour கண்டினியூஸா உட்கார முடியாது. லைக் ஆஃப்டர் பிரெக்னன்சி அந்த பேக் பெயின்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் ஐம் டேக்கிங் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ. சோ அப்ப இருக்கும்போது டெய்லி ஒரு மினிமம் 30 minutes ஆவது நான் வந்து அப்ஸ்கில் பண்ணிட்டே இருக்கணுங்க நம்ம வந்து இருக்கும்போது. சோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட். அதுதான் கண்டிப்பா அது இருக்கணும். நம்ம இருக்கிற ஓகே நம்ம எல்லாம் கத்துக்கணும். இப்போ நானும் இல்ல, நிர்மல் ப்ரோவும் இல்ல, யாருமே இங்க அப்படி இருந்தீங்கன்னா நம்ம க்ரோ பண்ண முடியாது. சோ நான் சொல்லுவாங்களா, நான் பார்த்ததுலயே வந்து அதிகமா லேர்ன் பண்றது வந்து அருண் ப்ரோ. ஆனா அவர்கிட்ட கேளுங்களேன், ப்ரோ படிக்க வேண்டியது நிறைய இருக்கு ப்ரோ, படிக்க வேண்டியது நிறைய இருக்கு ப்ரோ. படிக்க என்னதான் படிக்கிறாரு, இந்த பவர் ஆஃப் திங்கிங், இந்த அப்புறம் என்னதான் படிக்கிறீங்கன்னே அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. சோ ஒரு நான் படிக்கிற மாதிரி வேற மாதிரி படிப்பேன். சோ அதெல்லாம் ரொம்ப டெப்தா போவாரு அவரு. அந்த மார்க்கெட்டிங் கான்செப்ட்லயே ரொம்ப டெப்தா, நாங்க 2 பேருமே தான் சொல்றேன், ரொம்ப டெப்தா தான் போவோம். அத சப்ஜெக்டே சம்பந்தம் இல்லாம பேரண்டிங்கோ லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கோ போறது இல்ல, மாத்தி பேசுறது கிடையாது. ஒரே விஷயத்த நாங்க 5 years நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வேற மீன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லயே வேற எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பட் 2020ல இருந்து லீட் ஜென்ரேஷன் அண்ட் ஸ்கேலிங் மீன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கரெக்டான லீட்ஸை கொண்டு வந்து அவங்களுக்கு சேல்ஸை கொண்டு வரணும், அது திங்ஸ் தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் 2020ல இருந்து. ஸோ தட் இஸ் ஒன் திங்ஸ். இஸ் ஏன் 110 days எடுத்துக்கினீங்க? ஸோ 1,20,000 per month பண்றதுக்கு ஏன் 100 daysல பண்ணல, 110 days பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா பிகாஸ் ஐ ஹேட் சம் பர்சனல் ரீசன்ஸ். என்னால கண்டினியூஸா ஒர்க் பண்ண முடியல, அதுதான் உண்மை. பண்ணியிருந்தேன்னா லைக் 60 to 70 daysல என்னால பண்ணியிருந்திருக்க முடியும். கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ் இருந்தனால நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் நான் குரூப்லயுமே நிறைய நாள் ஆக்டிவா இல்லை. பிகாஸ் ஏன்னா அந்த கேப் நான் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் டிராவல் இருந்துச்சு, வீட்டுல கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு, பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கும்போது ஐ டுக் தட் பிரேக். ஸோ அதனாலதான் ஐ டுக் 110 days. இல்லைன்னா திஸ் குட் பி ஈஸிலி அச்சீவபிள் 70 to 80 days. ஒன் திங், கான்ஸ்டன்டா எஃபர்ட் போடணும், மாக் கால்ஸ் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும், டாஸ்க் பண்ணிட்டு அப்ஸ்கில் பண்ணிட்டு போது நீங்க கிளைண்ட்டை ரீச் பண்ணும்போது கண்டிப்பா 60 to 70 days ஸ்கிராச்ல இருந்து பண்ணாலுமே யூ கேன் ஏர்ன் இட். ஐ கேன் கேரண்டி யூ தட். அண்ட் நிர்மல் ப்ரோ கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். லைக் அவரு சின்னதா சொல்றாரு அந்த கிளாஸஸ்ல, பட் அது வந்து மார்க்கெட்ல நான் போய் பார்க்கும்போது இப்பதான் லைக் யூஎஸ்ல எல்லாம் அது வந்து ஒரு புதுசா அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். அவருக்கு அன்னைக்கே நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் 2 பேருக்கு. நீங்க ஆல்ரெடி கிளாஸ் எடுத்து நவம்பர்ல இருந்து நம்ம கோர்சஸ் போயிட்டு இருக்கு, பட் இந்த விஷயம் அவங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க, இந்தியாவுக்கு வரக்குள்ள எப்படி 2-3 years ஆயிரும். So you guys are ahead of the so called the Silicon Valley. So அங்க இருந்து வர இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க கண்டிப்பா நீங்க ஒரு 10K
ஐ மீன் யூஎஸ் டாலர்ஸ் 10K யூஎஸ் டாலர்ஸ் இல்லாம நீங்க எந்த கோர்ஸுமே யூஎஸ்ல வாங்க முடியாது. வாங்கினீங்கன்னா வேல்யூபிளாவும் வேல்யூ இருக்காது. கண்டிப்பா அந்த வேல்யூ வந்து இங்க நம்மளுக்கு 10,000ல கிடைக்குதுன்னு ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஆக்சுவலி ஐ அம் பிளெஸ்ட் டு ஹேவ் யூ பீப்புள் இன் மை லைஃப். ஸோ ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து அத கேட்டாரு பாத்தீங்களா, ஏன் 120 டேஸ்னு சொல்லிட்டு கொஸ்டின் எங்களுக்கு 110 days 110 டேஸ் கொஸ்டின் வந்து கமெண்ட்ல வரும். ஓகே இல்லைன்னா ஏன் 110 டேஸ்? ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம இருக்கிறதும் எப்பவுமே இருக்கிறதுல தான் நம்ம பேசுவோம். சில பேர் 150 டேஸ் பண்ணியிருக்காரு நம்ம தனுஷ் ப்ரோ 150 டேஸ் எடுத்துருக்காரு. ஸோ எங்குமே வந்து நம்ம பொய்யா யாருக்குமே சொல்றது கிடையாதுங்க. ஸோ வி ஆல்வேஸ் அதனால தான் லைவா இவ்வளோ பேர் பார்த்துன்னு இருக்காங்க லைவ். இது வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி சாப் பண்ணிட்டு எங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் போட்டு ஆட்ல போட்டு வைக்கிறது அது கிடையாதுங்க. ஸோ நீங்க எல்லாமே லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க பீப்புள். அதுதான் இதே வருஷன் நீங்க அப்பயே ஒரு பிராண்ட் பேர் சொல்லிட்டீங்க, அதை மட்டும் பீப் போட்டு நினைச்சிட்டே இருந்து கான்சியஸா இருந்தேங்க. பட் எல்லாருமே நோட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா. ஸோ அது மட்டும் கட் பண்ணிட்டு நான் பீப் போட்டு ஸோ அதுதான் அப்படிதான் இருக்கும். எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம Q&X திங்ஸ் போயிடலாம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு விஷ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் 1 crore நீங்க அச்சீவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைவ் கேஸ் ஸ்டடி வாங்க. ஏன்னா நீங்க 2 to 3 lakh பண்ணிடுவீங்க, டக்குன்னு பண்ணிடுவீங்க. அதுக்கெல்லாம் கேஸ் ஸ்டடி வேணாம் நம்மளுக்கு. ஸோ அச்சீவ் த 1 crore அண்ட் கிவ் த கேஸ் ஸ்டடிஸ். நாங்களும் உங்களுக்கு ஸ்டேஜ் மேல கூப்பிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஒரு அவார்டு சைன் போட்டு புக் கொடுங்க ப்ரோ. இருங்க ப்ரோ, ஒரு சைன் போட்டு கொடுத்துடலாம் ஒரு புக். ஆமா, அட்ரஸ் அனுப்புங்க. எஸ். So let's go ahead with the thank you bro, thank you so much. நீங்க சொன்னது படிச்சதுனா லைக் ரொம்ப ஹாப்பியா இருப்பேனா. கண்டிப்பா சிஸ், நீங்க ஹாப்பியா இருக்க மீன்ஸ் நீங்க grow ஆகணும், லைஃப்ல grow ஆகணும். நாங்க யாருமே எந்த அவார்டுமே கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? சோ அவார்டு யாருக்குமே நீங்க எவ்வளவு பெருசா earn பண்ணாலும் அவார்டு கொடுக்க மாட்டோம். அவார்டு வச்சு என்ன பண்ண போறீங்க? முடிஞ்சா மீன்ஸ் அவார்டு நீங்க 1 crore அச்சீவ் பண்ணா எங்க கிட்ட இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் இன்னும் வேற ஏதாவது கொடுக்க முடியுமா? ஃப்ரீயா ஏதாவது நம்ம கொடுக்க முடியுமா? so that you will earn more. so that is the thing that what we do. நம்ம இந்த ஸ்டேஜ் மேல தூக்கி வச்சு கொண்டாடுற பர்சன் கிடையாது, உங்களை உட்கார வச்சு ஏர்ன் பண்ண வைக்கிற பர்சன் நாங்க. ஓகேங்களா? சோ ஆக்சுவலா அருண் ப்ரோ, ஐ வாண்ட் டு சே ஒன் திங். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அருண் ப்ரோ சொன்னா பழிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் ப்ரோன்ட்டு. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பழிக்கும். உண்மையாவே சொல்றேன், அப்படியே நடக்கும். ஏன்னா வந்து அவருக்கு நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். எல்லாமே அவரோட லைஃப்ல எல்லாமே நான் ஜோஸ்டாக் மீன்ஸ் நீங்க எல்லாருமே ஜோஸ்டாக் பார்த்திருப்பீங்க பாத்தீங்களா? சோ அது எப்போ வரும் மீன்ஸ் அது நாமளா போய் ரீச் பண்ணி காசு கொடுத்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் சொன்ன அவருக்கு, ப்ரோ இன்னும் 1 or 2 monthsல உங்களுக்கு ஜோஸ்டாக் வரும், உங்களை கேட்பாங்க, சோ பண்ணுங்க. அதுக்கு ப்ரிப்பரேஷன் அதுக்கு முன்னாடியே வந்து அவரு பண்ணாரு. 3 months ப்ரிப்பேர் ஓகேங்களா? மீன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இங்க போய் பேசணும், கண்டிப்பா ஜோஸ்டாக் வரும், நீங்க அதுக்குன்னு ப்ரிப்பேரா இருங்க. கண்டிப்பா அதுவே அப்படியே வந்துச்சு. இன்பவுண்ட் ப்ரோ வந்துச்சு ப்ரோ. ஐ திங்க் அது 2021 அந்த ரேஞ்சில 22 அந்த எப்போ ப்ரோ அப்பதுல இருந்து எல்லாமே நான் அவருக்கு சொல்லியிருக்கேன். ப்ரோ அவரோட இன்கம் அவ்வளவுதான். அவர் ஃபர்ஸ்ட் 1 lakh per month அச்சீவ் பண்ணும்போது 2021ல. ஸோ நான் அப்போ சொல்லியிருந்தேன், ப்ரோ இது மட்டும் பண்ணுங்க, நெக்ஸ்ட் நீங்க பாருங்க 2 to 3 months அவர் ஐ திங்க் 1 to 2 monthsலேயே அந்த கேப்லயே வந்து மேட் 1 lakh per month 2021ல. ஸோ வேற நம்பர்ஸ் எல்லாம் 3 lakh 5 lakh அவரெல்லாம் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், ப்ரோ இதெல்லாம் இவ்வளவு நாள்ல நடக்கும், பண்ணிடுங்க. அதுக்குன்னு ப்ரோ ஆன்லைன் கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜர் ஆக்கி விட்டுறாதீங்க, அப்படியும் வேணா ஒரு ஐடியால இருக்கும். ஆக்சுவலா வந்து அருண் ப்ரோ வந்து அஸ்ட்ராலஜர் தாண்டி வந்து ஒரு ப்ரெடிக்டர், அந்த டேட்டா அதுதான் நான் பாக்குறேன். நாட் அபவுட் ஸ்பிரிச்சுவலும் ஒரு சேர்ந்து இருந்தாலும் நீங்க போடுற எஃபோர்ட் பார்த்து உங்களுக்கு சொல்லுவார், இவங்க வந்து இவங்க பண்றாங்க ப்ரோ, இவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, நீங்க பேசுற விதம் பொறுத்து அந்த அப்சர்வேஷன் பேசுவோம். யாரெல்லாம் நம்ம கம்யூனிட்டியில ஆக்டிவா இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க பேசுவோம். மீன்ஸ் இவங்க நெக்ஸ்ட் பண்ணிடுவாங்க, ஸோ இவங்க நெக்ஸ்ட் எல்லாம் இவங்க பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் இவங்க 50,000 ஏன் ஸ்டக் ஆறாங்கன்னா சில பேருக்கு மெசேஜ் கூட பண்ணியிருக்கேன். 50,000 ஏன் ஸ்டக் ஆயிருக்கீங்க, என்ன ரீசனு ப்ரோ, நாம அந்த ஃபேமிலி இது சிச்சுவேஷன் அது இதுன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நான் ஏதாவது வாய்ஸ் நோட் அனுப்புவேன், அதெல்லாம் அப்படி பண்ணுங்கன்ட்டு பண்ணுவேன். ஸோ தெரியும் யாரெல்லாம் எஃபர்ட்ஸ் போட்டு நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சா தெரியும் இல்லைங்களா? சில பேர் அந்த காப்பி பேஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சுவாங்க, தெரியாது. ஒரு அந்த அப்சர்வேஷன் ஸ்கில் தான் ப்ரோ. அதனாலதான் இப்ப சொன்னார் பாத்தீங்களா, உங்களையும் கண்டிப்பா அவர் வந்து அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து உண்மைங்க, சும்மா ஃபேக் அதெல்லாம் சொல்றதே கிடையாது. அவர்னா மனசாரதான் சொல்றாரு. கண்டிப்பா ஒன் ஷேர் நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. அப்ப கண்டிப்பா நடக்கும் பாருங்க. Thank you so much. Yes, let's go for a Q&A from our guys. I mean already 2-3 பேர் क्वेश्चंस கேட்டிருக்காங்க.
இருங்க. பொன்னுசாமி, கேன் யூ ஷேர் த ப்ராசஸ் யூ ஃபாலோ ஃபார் த கிளையண்ட் ஹூ செட் நோ? என்ன பண்ணுவீங்க? ஸோ நோன்னு சொன்னவங்க கிட்ட நான் வந்து அப்போ இமீடியட்டா நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டு நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா, அவங்களோட ப்ரொஃபைல்ஸை நான் ஃபாலோ பண்ணுவேன் சோஷியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் ஆர் லிங்க்டின் பார்த்துட்டு கண்டிப்பா அவங்க கண்டென்ட் போடுவாங்க. அவங்க பிசினஸ்க்கு கண்டென்ட் தேவை. எய்தர் ஆர்கானிக் ஆர் வந்து பெய்ட்ல போவாங்க. போகும்போது ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா எல்லாருமே ஹியூமன்ஸ் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. நான் வந்து சரி என்னப்பா பண்றாங்கன்னு பாக்கலான்ட்டு பாத்துட்டே இருப்பேன். எல்லா போஸ்ட்லயுமே கண்டுபிடிக்க முடியலனாலும் ஏதோ ஒரு போஸ்ட்ல ஒரு இடத்துல அவங்க மிஸ் பண்ணிருப்பாங்க. சோ நான் அவங்க கிட்ட கேஷுவலா அண்ட் ஆல்சோ நான் எப்பவுமே அவங்க கூட கான்டாக்ட்ல இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி அந்த ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல் சும்மா ஒரு நோட் போடாம நிஜமாலுமே நம்மளே டைப் பண்ற ஏஐ இல்லாம நீங்க ஹார்ட்ஃபெல்ட்டா ஒரு நோட் போடும்போது இமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆகும். அது ஒண்ணு நான் ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ அது எல்லா கிளையன்ட்ஸ்க்கும் ஃபாலோ பண்ண மாட்டேன். பொட்டன்ஷியல் கிளையன்ட்ஸ் நம்ம பேசினா அவங்க கன்வெர்ட் ஆயிடுவாங்க. இல்ல அந்த ஸ்கில் நம்ம கிட்ட இருக்கு. அது ஏதோ ஒரு ரீசன்னால அது மிஸ் ஆயிடுச்சு. அது முடிஞ்சா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்தா ஓகே, வரலைனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். அந்த ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுறது வந்து இந்த போஸ்ட் நல்லா இருக்கு. இந்த இடத்துல இன்னுமே நீங்க கொஞ்சம் இது பண்ணிருந்தா இன்னுமே பெட்டரா போயிருந்திருக்கும் அப்படிங்கும்போது அவங்க கேட்பாங்க. என்ன பண்ணிருக்கலாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட இன்புட்ஸ் கொடுக்கும்போது அவங்க மைண்ட்ல வச்சிருப்பாங்க. ஓகே இந்த மாதிரி இவங்க கிட்ட ஸ்கில் இருக்கும்போது நெக்ஸ்ட் ரெக்வயர்மெண்ட் அங்க வரும்போது கண்டிப்பா நம்மள அப்ரோச் பண்ணுவாங்க. அடிக்கடி நம்ம ரொம்ப கோஸ்டும் பண்ணக்கூடாது. அப்படியும் பண்ணக்கூடாது. ரொம்ப சும்மாவே அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. It is one of the good one. I mean like we also followed those things. Yes bro. ஆக்சுவலா இங்கேயும் ஒரு விஷயத்தை அவங்க வந்து இன்டைரக்டா சொல்லிருக்காங்க பாத்தீங்களா, என்னன்னா எஃபோர்ட்ஸ். ஆமா, சும்மா பார்த்துட்டு ஒரு டெம்ப்ளேட் மெசேஜ் மாதிரிலாம் அனுப்பல. அவங்க ஓன் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல என்னன்னு சொல்லிட்டு மிஸ்டேக் ஃபைண்ட் அதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஒரு எந்த ஒரு மிஸ்டேக்கல் போஸ்ட் கிடைக்குதோ அதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த மிஸ்டேக்கல் போஸ்ட்டுக்கு அவங்க வந்து ஹேண்ட் ரிட்டனா வந்து போட்டிருக்காங்க. கட் காப்பி பேஸ்ட்லாம் பண்ணல. இந்த எஃபோர்ட் தான் மேட்டர். எஸ், புரியுதுங்களா? அதுல எனக்கு ஒரு கிளையண்ட்டும் வந்திருக்காங்க ஆக்சுவலி. சூப்பர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, பிடிச்ச புக்கு கிஃப்ட் பண்ணலையான்னு கேட்டிருக்காரு அவரு. சரி, அதுக்கு முன்னாடி வேற ஏதோ क्वेश्चन கேட்டிருக்காங்க. அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி வச்சு இருக்கணும், எதெல்லாம் ஷோ பண்ணா கன்வின்ஸ் பண்ண ஈஸியா இருக்கும்னு சொன்னா நல்லா இருக்கும். சோ போர்ட்ஃபோலியோல என்னென்ன இருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க உங்க கிளையண்ட்ஸ்? ஓகே, நீங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அதுக்கு டைம் எடுத்து நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சிம்பிளா நீங்க ஆரம்பிங்க. லைக் அபவுட் மீ, உங்களை பத்தி நீங்க ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றீங்க. ரொம்ப லென்த்தியாவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம். ஒரு 2-3 லைன் டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு சர்வீஸ்க்கு அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அந்த கிளைண்ட் நேம் முக்கால்வாசி காமிக்க வேண்டாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதை எப்படி வந்து கட் பண்ணி போடணும். ஸோ அது பண்ணி நீங்க அந்த யூஸ் கேஸ் காமிச்சிட்டு கடைசியில உங்களோட யூஎஸ்பிஸ் நீங்க மென்ஷன் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க எல்லா ரெக்வயர்மெண்ட்டுக்குமே. நீங்க என்ன டிஃப்ரெண்டா பண்ணுவீங்க, என்னென்னலாம் பண்ணுவீங்கிறது தனியா ஒரு ஸ்லைட்ல போட்டு அப்புறம் பின்னாடி வந்து உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணலாம். பிகாஸ் அந்த டாக்குமெண்ட் யார் கையில வேணா போலாம், எங்க வேணா ஷேர் ஆகலாம். அவங்க சப்போஸ் ஒருத்தங்களுக்கு பிடிக்காம இருக்கிறது ஒருத்தங்களுக்கு பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு அந்த சர்வீஸ் தேவைப்படும். ஸோ எப்படி கான்டாக்ட் பண்ணலாம்? இன்ஸ்டாகிராம், லைக் வாட்ஸ்அப் வேண்டாம்னா அதை விட்டுட்டு லைக் லிங்க்டின், மற்ற சோஷியலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க லிங்க் கொடுத்து நீங்க போடும்போது இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுக்கும்போது தேவைப்படும் போது அவங்க இனிஷியலா உங்களுக்கு எல்லாமே வரும்னு சொல்ல முடியாது. பட் இந்த டைம் அண்ட் நீங்க எஃபோர்ட் போடும்போது கண்டிப்பா எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ். சூப்பர் சார். போர்ட்ஃபோலியோல ஒண்ணுதாங்க இருக்கும், உங்க அவுட்புட் இருக்கணுங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது உங்களோட யூஎஸ்பி இருக்கணும். கிரேட். ஏமவர்மன் ப்ரோ கேட்டிருக்காரு, கங்க்ராட்ஸ். ஸோ ஹவ் யூ பேலன்ஸ் ஒர்க்ஸ் அண்ட் அசல் பேலன்சிங் போத் இஸ் ஐ எம் ஃபைண்டிங் டிஃபிகல்ட் அண்ட் எனி ஹெல்ப் ஆன் தட். ஏன்னா அவரும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம செஷன்ஸ் எல்லாம் வந்து 9 மணிக்கு வந்து மீன்ஸ் லைவ் செஷன் இருக்கும்போது டியூஸ்டே ஃப்ரைடே அதுவும் அட்டென்ட் பண்றாரு. சைட் பை சைடா அவங்களோட கிளைண்ட்ஸுக்கும் ஒர்க் பண்றாரு. சிஸ்டம் விச் ஹஸ் வொர்க் ஃபார் யூ கிளைண்ட். எஸ் எஸ். ஸோ ரொம்ப கஷ்டம் தான். நான் வந்து ஈஸின்னு சொல்ல மாட்டேங்க, ரொம்ப கஷ்டம் தான். நம்மளுக்கு வந்து ஒரு கோல் இருக்கும், இது நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் போது நம்ம எப்படியாவது ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிச்சிரும். அது நம்ம தான் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டெய்லி 6 மணிக்கு எந்திரிச்சு நீங்க யூஸ்வலா ஒர்க் பண்ணுவீங்க, போயிட்டு ஆஃபீஸ் வந்துட்டு பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் டே ஒரு 1/2 hour முன்னாடி எந்திரிச்சு அந்த உங்க கிளைண்ட்டுக்கு உங்க பிசினஸ் நீங்க எதை க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க
ஏர்லியா எந்திரிக்கும் போது இது நிறைய பேத்துக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியல, பட் எனக்கு ஒர்க் ஆகுதுங்க. நீங்க நேரமா எந்திரிக்கும் போது அந்த டைம்ல நீங்க ஒரு 2 hours 3 hours டேல ஒர்க் பண்றது நீங்க இந்த ஒரு half an hourல முடிச்சிடலாம். கண்டிப்பா. சோ நான் அது ரொம்ப ஃபாலோ நானும் பண்ணுவேன். அப்படிதான் முடிச்சேங்க. எக்ஸாம் எல்லாம் அப்படிதான் முடிச்சேன். நிறைய பேர் வருஷமா எல்லாரும் படிக்காம அந்த ஒரு 2-3 hour தான் இல்ல படிச்சு அப்பதான் அப்பா வந்து நம்புவாரு, பையன் படிக்கிறான். பையன் படிக்கிறேன். இது சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. நான் வந்து 12th ஆக்சுவலி என்னோட அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம், நான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு, எனக்கு எக்ஸாம் இருக்குன்னே மறந்து போச்சு. எங்க அக்கா வந்து காலேஜ்ல படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஐவி இருக்குன்னு சொல்லி நாங்க கொண்டு போய் காலேஜ்ல டிராப் பண்ணப்ப நானும் எங்க அப்பாவும் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது, நாளைக்கு மண்டே எக்ஸாம் ஸ்கெடியூல் எல்லாம் பாத்தியா எப்படி போயிட்டு இருக்குமோ, அப்பதான் நான் வந்து அந்த காலத்துல நம்மளுக்கு போன்ல எல்லாம் பார்க்க முடியாது இல்லைங்களா, நான் பிரிண்ட் அவுட் எடுத்து தான் நான் ஒட்ட வச்சிருந்தேன். நான் வீட்டுல போய் பார்த்துட்டு சொல்றேன் டாடின்னு. வீட்டுல வந்து பார்த்தா நாளைக்கு அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம். அடாடா, லிட்டரலா நான் எதுவும் படிக்கல. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு half an hour பார்த்தேன். ஆல்சோ நான் படிச்ச அந்த மேம் சொல்லி கொடுத்ததுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா அந்த எக்ஸாம்ல நான் பப்ளிக்ல சென்டம் வாங்கினேன். என்னாலேயே நம்ப முடியல. பாருங்க. என்ன half an ரெண்டு hour, ரெண்டு அதிர்ச்சி 1 hour, கொடுக்குறீங்க. 2 hour படிச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் டெய்லி எஃபர்ட்ஸ் போடுவேன். டெய்லி எஃபோர்ட் மேட்டர். கண்டிப்பா. நான் படிக்கவே இல்லை. எங்க அம்மா வந்து நீ நம்பர் தப்பா பாக்குறடி, வேற யாராவது இருக்கும், நல்லா செக் பண்ண. என் ஸ்கூல்லயே 2 பேர் தான் அந்த அக்கௌண்ட்ஸ்ல சென்டம், அதுல நானும் ஒருத்தங்க. படிக்கலன்னு சென்டம் வாங்கிருக்கீங்களே சிஸ்டர். அப்படிதான் சொல்றாங்க ப்ரோ. பட் அந்த மேம், இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க, நான் இப்ப உங்களோட வீடியோஸ் நான் ஒரு தடவை பாத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலரா நான் ஒரு 2-3 டைம்ஸ் பாப்பேன். அந்த கண்டென்ட் எங்க தேவைப்படுதோ அது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருது. சோ உங்கள மாதிரி டியூட்டர்ஸ் எனக்கு அங்கேயும் கிடைச்சனால தான் I was able to do like சென்டம் எடுக்க முடிஞ்சது. இங்கேயும் அவர் சொன்ன மாதிரி 1 crore எடுத்தேன்னா I'll be very happy. கண்டிப்பா எடுப்பீங்க. கண்டிப்பா. இங்க சென்டம் எடுப்பீங்க. என்ன அந்த 2 0 எடுத்துட்டீங்களா, இன்னும் நிறைய 0 எடுத்துருக்காங்க. Thank you bro, thank you. Great. So அங்க like to answer his question, Yeah. கொஞ்சம் எஃபர்ட் போடணும், கண்டிப்பா ஏன்னா தேவைதான். நிறைய பேர் நீங்க as a woman நிறைய பேர் அந்த அவரு மென்னா கேட்டிருக்காரு. உமனுக்கும் நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா, இங்க அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிற பீப்புளுக்கும். ஸோ உமனுக்கு இருக்கு, மீன்ஸ் அவங்களுக்கு குழந்தை இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நீங்க எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? மீன்ஸ் குழந்தை நீங்க வச்சு அப்படி நீங்க சொன்ன மாதிரி லைட்ஸ் ஆஃப் இது எல்லாமே ஏதோ சொல்றீங்க, மேனேஜ் எல்லாம் பண்றீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பண்றீங்கன்றது ஒரு சின்னதா சொல்லணும்னா எப்படி பண்றீங்க? மீன்ஸ் அவங்களுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும், ஓகே நம்மளாலும் பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஃபேமிலி பார்த்துக்கணும், சமைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். ஸோ நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கணும், நம்மளும் க்ரோ ஆகணும். ஸோ இது எல்லாமே பண்ண ஒரு 24 hours தான் இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 hours எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் கூட முடியாது, இல்லை 2 hour எடுத்துக்கலாம் முடியாது, 1 minute கூட முடியாது. ஒரு ஹவர்ல மீன்ஸ் 1 dayல 24 hours தான் இருக்கு. ஸோ அப்படி நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? உமனுக்கு மட்டுமே சொல்லணும் கூட. நான் இது ஆக்சுவலி நான் ஒரு யூடியூபர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அது எவ்வளவு பேத்துக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியலங்க. நான் அந்த விஷயம் பண்ண ஒர்க் ஆச்சு. என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி வீட்டு வேலைக்கு இருக்கும், குழந்தைய பார்க்கணும், வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்களையும் நம்ம பார்த்துதான் ஆகணும். சோ நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, இனிஷியலா கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. லைக் ஏர்லியா எந்திரிங்க, உங்க ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் கிளைண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிங்க. கஷ்டம் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் தட்ஸ் ஓகே. நீங்க பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போடுங்க. ஒரு கிளைண்ட் 2 கிளைண்ட் எடுக்கும்போது அந்த வர அமௌண்ட்டை கொஞ்சம் சேர்த்து வைங்க. நான் பண்ணது இதுதான் பண்ணுங்க. சேர்த்து வச்சு அவுட் சோர்ஸ் பண்ணுங்க. லைக் ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து நீங்க ஒரு 2000 3000 நீங்க கொடுத்தீங்கன்னா மெய்டு போட்டுக்கலாம். அந்த மெய்டு போடும்போது உங்களுக்கு அந்த ஒரு 3 hours டைம் கிடைக்கும். பிளஸ் அதனால வர டயர்ட் இல்லாம இருப்பீங்க. அந்த நேரத்துல நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்து உட்காரும் போது நம்மளுக்கு போன் எடுத்து ஸ்க்ரால் பண்ணணும்னு தோணும், இல்லைன்னா தூங்கணும்னு தோணும். நீங்க அவங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து உட்காரும் போது நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. கொஞ்சம் கஷ்டம் தான், எல்லாத்தினாலையும் முடியுமான்னு தெரியல, பட் அந்த அமௌண்ட் கொஞ்சம் சேர்த்துற வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணும்போது நிறைய டைம் கிடைக்கும். அப்போ நம்ம கிளைண்ட் சம்பாதிச்சுக்கலாம். அந்த 3000 அப்படிங்கிறது நீங்க ஒரு கிளைண்ட்க்கு நீங்க அதை எடுத்துடலாம். அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும். சோ நீங்க இன்னுமே கொஞ்சம் க்ரோவா இருக்கு. அது வந்து நல்ல ஒரு டிப். இந்த ஆங்கிள் யோசிங்க. நல்ல ஒரு தாட் இது, ரைட்? ஸோ ஒரு 2000 3000 rupees ஒரு சின்ன இன்னும் சின்ன சின்ன டவுன்ஸ்லாம் இன்னும் கம்மியா கூட இருக்காங்க. கொஞ்சம் சில சிட்டிஸ்ல ஒரு 4000 5000 அதோட கொஞ்சம் மேல கூட இருக்கலாம். பட் அதுக்கு என்ன தேவை? இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் பாத்துங்க. நம்மளோட டைமை சேவ் பண்ணுது. ஸோ தட் we can able to make more money. அந்த டைமை நம்ம எஃபெக்டிவா ஒரு கிளைண்ட் எடுக்கிறதுக்கு, கிளைண்டோட ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கு நம்ம பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு நிறைய மணி வரும். ஸோ அப்போ இந்த 3000 5000 எல்லாம் பெரிய அமௌண்ட்டாக நம்மளுக்கு தெரியாதுங்க. ஸோ அதை தான் அவங்க சொல்றாங்க. இதையும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சில பேர் நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல 3000 5000 per month பே பண்ண முடியாது, 2000 per month பே பண்ண முடியாது. ஆனா
அந்த சுச்சுவேஷன் மாறணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கிளைண்ட் எடுங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 2-3 கிளைண்ட் எடுத்து அதுல வர மணியை சேவ் பண்ணி இது இப்படி நீங்க யூஸ் பண்ணுங்க. சோ தட் ரீப்ளேஸ் பண்ணுங்க, அவுட் சோர்ஸ் பண்ணுங்க. உங்களோட ஒர்க் மட்டுமே கிடையாது, உங்களோட டியூட்டியை கூட சம்டைம் இந்த மாதிரியான டியூட்டிஸை அவுட் சோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ், தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ லைக் ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு ரொம்ப இருக்கு. ஐ திங்க் டச் வுட் எனக்கு அந்த பிளெஸிங் இருக்கு. ஸோ என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். நான் அருண் ப்ரோ கிட்ட கூட சொல்லியிருந்தேன். லைக் அவர் வந்து கேட்பாரு, நான் அசால்ட்டா 10 வருஷம் உட்காந்து மாங்கன்னு ஐடில ஒர்க் பண்ணி நான் ஒரு 2 lakhs இப்ப வந்திருக்கேன், நீ விட்டா 2 மாசத்துல நீ ஓவர்டேக் பண்ணி போயிருவியாட்டு இருக்குது அப்படின்ட்டு அவருமே கோர்ஸ் எடுக்கணும்னு பாத்துட்டு இருந்தாருங்க. பட் கொஞ்சம் லைக் ஒர்க் எல்லாம் இருக்கிறனால இஸ் நாட் ஏபிள் டு டூ இட். பட் அவருமே நான் சொல்லிட்டேன் லைக் ஓகே, நான் அருண் ப்ரோ கிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாரு, பட் அன்பார்ச்சுனேட்லி முடியல, செஷன்ஸ் எடுக்கும்போது நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேத்துக்கு கிடைக்கும், கொஞ்சம் பேத்துக்கு கிடைக்காது. பட் அதனால நம்மளோட கோல்ஸை ஒரு அச்சீவ் பண்ணணுங்கிறது அதனால ஸ்டாப் ஆகக்கூடாது. கொஞ்சம் இனிஷியலா கஷ்டப்படணும், பட்டாதான் நம்ம பின்னாடி லைஃப்ல நல்லா இருக்க முடியும். கண்டிப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கோம் லைஃப்ல, இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கோம், இதுக்கு ஏன் நம்ம படக்கூடாது? ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் எந்த கொஸ்டின் ப்ரோ படிங்க. How do you approach the technique to get high paying clients, sorry, international clients? டெக்னிக்ஸ்ங்களா? டெக்னிக்ஸ்ங்கும் போது நான் மோஸ்டா வந்து நான் என்னோட கிளைண்ட்ஸ் நான் எடுக்கிறது வந்து அப்பல்லோலயும் லைக் ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல வந்து கொஞ்சம் ரிலையபிளான ஃபேஸ்புக் குரூப். பிகாஸ் ஸ்கேம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க அங்க, நம்ம நம்ப முடியாது. ஸோ நான் யூஸ்வலா ஃபாலோ பண்ற ட்ரிக்ஸ் நான் சொல்றேங்க. ஸோ நம்மளோட நீஷ்க்கு ரிலேட்டடான நீஷ் வேர்டு ரொம்ப பெரிய பஸ் போயிட்டு அது தப்பா மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதோட மீனிங் வந்து தப்பா வந்து பிரசன்ட் ஆயிருக்கீங்க, அவ்வளவுதான். அத வந்து மாத்தியாச்சு, நம்ம கம்யூனிட்டி பீப்புள் நிறைய மாத்தியாச்சு. நீஷ்ன்றது இருக்குதான், இருக்கு இல்லன்னு இல்ல. நான் நீங்க சொல்ற மாதிரி நான் நீஷ் ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு நான் அப்படி ஒர்க் பண்ணல. என்னோட எல்லா செக்டர் கிளைண்ட்ஸுமே என்கிட்ட இருக்காங்க. நீஷ் டவுன் பண்ணல இது வரைக்கும், தெரியல அந்த அவசியமும் இருக்கு. நம்ம நீஷ் டவுன் பண்ண அவசியம் கிடையாது, இந்த பர்టిక్యులர் இண்டஸ்ட்ரி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் நம்ம சொல்றோம், அந்த நீஷ் டவுன் பண்ணாதீங்க. ஏன்னா பாருங்க, இப்ப சரண்யாசிஸ் அச்சீவ் பண்ணிருக்கிற ஒரு பர்சன் சொல்றாங்க 1 lakh per month. அவங்க எல்லா இண்டஸ்ட்ரியும் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து கிளைண்ட் எடுக்கிறாங்க. ஸோ ஒரே ப்ராப்ளம் தான் சால்வ் பண்றோம். டாக்டர் வந்து ஒரு ஊசி போடுறாரு, ஒரு டோலோ 650 கொடுக்குறாரு, அது இன்ஜினியருக்கு மட்டும் கொடுக்கணும்னு உட்காந்து இருந்தா அவர் எப்படி சேல் பண்ணுவாரு? இல்ல எப்படி அவர் ஊசி போடுவாரு? அப்படிதான் கொடுக்கணும் ப்ரோ. டாக்டர் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ன்ட்டு ஒரு போட்டு வச்சிட்டாருன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஊர்ல எத்தனை பேர் இருப்பாங்க? ரைட். ஸோ அதுவும் அந்த டாக்டர் கிட்ட ஏன் அத்தனை பேர் வரணும்? இல்லை வர முடியாது. ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி நீச் டவுன் பண்ணக்கூடாதுன்றது நம்ம அது 10 hours நம்ம பேசலாம். 10 hours என்னை விட்டா நான் 10 days கூட பேசுவேன். இந்தியால எமன் வந்தாலும் பேசுவேன். ஓகேங்களா? சோ ஆமா. எஸ் சொல்லுங்க டெக்னிக்ஸ். சோ நான் வந்து லைக் ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல வந்து இனிஷியலா நம்ம கிளைண்ட்ஸ் எடுக்கிறது நம்ம ரெஃபரன்ஸ் லைக் ஃபேமிலி சர்க்கிள் அந்த மாதிரி நம்ம போயிட்டு அங்க வந்து ஒர்க் சாம்பிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீயா கூட ஒர்க் பண்ணிருக்கேன். இதே சிஸ்டம் வச்சு நான் ஃப்ரீயாவும் ஒர்க் பண்ணிருக்கேன், அதே சிஸ்டம் வச்சு நான் லாக்ஸ்லயுமே சார்ஜ் பண்ணிருக்கேன். சோ நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் அது பண்ணிருக்கேன். பிகாஸ் நம்ம சின்ன இடத்துல தப்பு பண்ணலாங்க, பெரிய இடத்துல போகும்போது தப்பு பண்ணா நம்மளுக்கு அதுல இருந்து வர ரெஃபரன்ஸ் போகும், அங்க வந்து கன்சிஸ்டன்டா நம்ம கிட்ட வர மாட்டாங்க. சோ நான் சின்ன இடத்துல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஐம் வெரி மச் ஓகே. சோ நான் அப்படி எடுத்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், லைக் ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல வந்து நீஷ் டவுன் பண்ணி அந்த மாதிரி குரூப்ஸ்ல நான் போய் நான் எடுத்தோடனே நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்க மாட்டேன். நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து ChatGPT போகாம உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்க வந்து ரிப்ளைஸ் கொடுத்துட்டு வரலாம். லைக் ரொம்ப சில்லியா இருந்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க ரிப்ளை பண்ணிட்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு கண்ணில் நீங்க படுவீங்க. எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் குரூப்ஸ் பாத்தீங்கன்னா நான் போறது வந்து லைக் யூஎஸ்ல இருக்க சிஇஓஸ், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, சாஸ் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல போய் நான் எனக்கு தெரிஞ்ச ஆன்சரோ இல்ல ஹெல்ப் வேணா கண்டிப்பா ChatGPT எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்க ஹியூமனைஸ் பண்ணி யூ கேன் கிவ் சம் இன்புட்ஸ். அவங்களோட ப்ராப்ளமா நம்ம சால்வ் பண்ணிட்டு லைக் அவங்க படிக்கும்போது ஓகே இதுல இந்த கமெண்ட்ல இது நல்லா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம ரெகுலரா இதுக்குன்னு ரொம்ப டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு லைக் ஒரு 1/2 hour அந்த மாதிரி நீங்க டைம் எடுத்துட்டு முக்கியமான இதுல மட்டும் எங்கெங்கெல்லாம் சிஇஓஸ் இருக்காங்க, டெசிஷன் மேக்கர்ஸ். பிகாஸ் நான் ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணிருக்கேன், லைக் நான் சும்மா பண்ணிட்டு இருப்பேன், அவங்க ஆக்சுவலி டெசிஷன் மேக்கர்ஸாவே இருக்க மாட்டாங்க. என்னோட டைம் அங்க ஃபுல்லா வேஸ்ட் ஆயிருக்கு. சோ டெசிஷன் ஓனர்ஸ் எங்க இருக்காங்களோ அங்க வந்து நம்மளோட ஸ்கில்ல காமிக்கும் போது நம்மளுக்கு அங்க கன்வர்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அங்க நான் அடிக்கடி ரிப்ளைஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு ரெக்குவயர்மெண்ட் வரும். அப்ப நான் போய் கொடுக்கும்போது ஓகே நான் இந்த பேர் எங்கேயோ பாத்திருக்கேன் அப்படின்னு அவங்க மைண்ட்ல அது நின்னுட்டே இருக்கும்.
கண்டிப்பா நிக்கும். அப்போ வந்து கன்வர்ஷன்ஸ் வந்து This is one of the strategy that we use a lot for our clients too. Clients-ஓட ப்ரொஃபைல் இருந்தும் நாங்க பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பசங்க மைண்ட்ல எப்படி தான் போயிட்டு இருக்கோம், சிஸ் அந்த குரூப் பேர் சொல்லுங்க சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இது வந்து நாம எப்பவுமே சொல்லுவோம் ஒரு பாத்தீங்களா? விஷயம் நான் சொல்லிடுறேன் ப்ரோ, இதுவும் ஃபண்டமெண்டல், இது சிம்பிள் தானே. இப்ப பாருங்க, இவங்க வந்து என்ன நம்ம இப்ப ஸ்ட்ராட்டஜி இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஒரு கிளே அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சு போறாங்கல்ல, அதுக்கு பதிலா வேற ஒரு குரூப்ல போறாங்க. ஓகேங்களா? டைரக்டா மெசேஜ் அனுப்பாம முதல்ல ட்ரஸ்ட் பில்ட் பண்றாங்க. ரைட்டுங்களா? சரி, ஓகே, இந்த பார்ட் முடிஞ்சு போச்சு. கால் புக் பண்ணிட்ட அப்புறம் கால்ல நீங்க போய் பேசணும்ல. இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்றது ஒரு ஃபேன்சியா மாறிச்சு. பட் இங்க நீங்க ஃபவுண்டேஷன் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க போய் நீங்க என்ன பேசுவீங்க? சேல்ஸ் கால்ல அவங்க கிட்ட எப்படி டீலை க்ளோஸ் பண்ணுவீங்க? நான் உண்மையை சொல்றேங்களே, ஒரு கிளைண்ட் ஒரு லைக் நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட் லைக் 30K அந்த மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்டா இருக்காது. அந்த கிளைண்ட் நான் அப்ளை பண்ணோம்னா he said okay when can we start. அது ஏன்னா நம்ம அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ண காரணத்தினால. நான் கான்வர்சேஷனே போயிருக்க மாட்டேன். ஒரே ஒரு தடவை ரெக்வயர்மெண்ட் பார்த்தா ஐ ஹவ் சீன் யுவர் ஒர்க்ஸ், ஐ எம் ஓகே டு ஸ்டார்ட், when can we start. அந்த மாதிரியும் கிளைண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஒரு சில இடத்துல ஒரு 1 hour உட்காந்து நான் எக்ஸ்பிளைனும் பண்ணிருக்கேன். லைக் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனா, லைக் அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க, இது எப்படி இருக்கும், இது நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன டிஃப்ரெண்டா பண்ணுவீங்க. ஒரு சில ரெட் பிளாக்ஸும் இருக்கும். அந்த இடத்துல நான் மோஸ்டா உள்ள போக மாட்டேன். இப்பவே இதுக்கு இவ்வளவு கேக்குறாங்க, உள்ள போய் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்கும், நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ஒரு கிளைண்ட் எடுக்கிறது ஓகே, இந்தியன் கிளைண்ட்ஸ் நம்ம 2 எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். ஆக்சுவலா இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க, இந்தியன் கிளைண்ட்ஸ் கெட்டவங்க அப்படிலாம் கிடையாது. எல்லா பேரும் இருக்காங்க சரிங்களா, எல்லாம் இருக்காங்க, எல்லா கண்ட்ரிலும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க, மைக்ரோ மேனேஜ் பண்ற பீப்புளும் இருக்காங்க, பண்ணாத பீப்புளும் இருக்காங்க. எங்க கூட எல்லாம் சில கிளைண்ட்ஸ் எல்லாம் பேசவும் மாட்டாங்க. கரெக்டா டைமுக்கு வந்து அந்த மணி முடிச்சிடுறீங்களா, அவங்க மணியை போட்டுருவோம், அவ்வளவுதான் மேட்டர். உங்க சைட்ல இருந்து பிளஸ் இருக்கு, அவங்க சைட்ல இருந்து பிளஸ் கண்டிப்பா வரும். இல்லாத இடத்துல நீங்க இருக்காதீங்க, அவ்வளவுதான். இது வந்து ஆக்சுவலி நல்லா எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நிறைய திங்ஸ்ல சொல்லியிருப்போம். எல்லாம் எங்கெங்கெல்லாம் நீங்க கிளைண்ட் எடுக்க முடியும், ஃபேஸ்புக் குரூப்ஸ், லிங்க்டின் குரூப்ஸ், லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸ்ல நீங்க ஃபேஸ்புக் ப்ரொஃபைல கான்டென்ட் போடுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம், எந்த எல்லா சோஷியல் மீடியாஸ்லயும் நம்மளுக்கு தேவைப்படுற பீப்புள் இருக்காங்க. அது எங்க இருக்காங்க தேடுங்க. எங்க உங்க ஆடியன்ஸ் இருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க எந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க அது பேஸ்லாம் நான் தேடுங்க. ஸோ தேடி ஆக்டிவா இருக்கிற பீப்புள், ரைட்டான பீப்புள், லைக் சிஇஓ ஃபவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கிற பீப்புள், ஸோ அவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் क्वेश्चन நிறைய இருக்கு. ஐம் சாரி. இனிஷியலா கிளைண்ட் எப்படி எடுக்கிறது, ரெஸ்பான்ஸ் இல்ல, பட் கண்டினியூஸ் அவுட்ரீச். நம்ம வந்து லைவ்ல டிஸ்கஸ் பண்ணலாம் சிஸ்டர் இத பத்தி. சரிங்களா? நீங்க மெசேஜ் ஷேர் பண்ணுங்க. எந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க? ஏன்னா சில பேர் வந்துட்டு மெசேஜே வந்துட்டு மெசேஜ் மாதிரியே இருக்காதுங்க, அந்த மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் சொல்லணும். காலையில நான் பார்த்தது ஒரு ப்ரோ வந்து அனுப்பிச்சாரு, ப்ரோ நான் வந்து அவுட்ரீச் பண்ணேன், ஆனா அவர் பண்ணதும் 40 அவுட்ரீச் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பட் ஆனா ப்ரோ எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு, நான் மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சரி ப்ரோ உங்க மெசேஜ் அனுப்புங்க சொன்னா, அந்த மெசேஜ் பார்த்தா நான் அப்பயே பார்த்தோன்னே சொல்லிட்டேன், ஸ்டாப் அண்ட் மூவர் பிரச்சனை, வெப்சைட் செல் பண்றேன் அப்படின்ற மாதிரி அங்கல போறாரு. வெப்சைட் யாருக்குமே தேவை கிடையாது. வெப்சைட் மூலமா வர விஷயங்கள் தான் அவங்களுக்கு தேவை. அதுதான் பொசிஷன் பண்ணிக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், அவர் வெப்சைட்ல பெரிய எக்ஸ்பர்டீஸ் அதுல இல்ல, நீங்க கத்துக்கிற விஷயம் வேற, அந்த மெசேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வேற, சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிளைண்ட் எடுக்கிற ஆங்கிள் எல்லாரும் சில பேர் क्वेश्चंस போட்டுருந்தாங்க, நான் பார்த்தேன். சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்றது டே 1 அண்ட் as well as a messaging mastery. ஓகேங்களா? இது ரெண்டுமே பாருங்க, தட்ஸ் மோர் தென் எனஃப். அது புரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கிற திங்ஸ் பண்ணாதீங்க. மீன்ஸ் அந்த மெசேஜ் சேம் மெசேஜ் அதே பண்ணாதீங்க. அது இல்லாம அது பின்னாடி இருக்க பிரின்சிபல் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் பாத்தீங்களா, அதை நீங்க பண்ணுங்க. டெஃபினட்டா எல்லாருக்கும் ரிசல்ட்ஸ் வரும். மீன்ஸ் அதுக்கப்புறம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்க. இவங்க சிஸ்டர் கிட்ட கேக்குற क्वेश्चंस மட்டும் அந்த மாதிரி பாருங்க. அதுதான் போல. விஜய் ப்ரோ, நான் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ அனுப்பிச்சேன் பாருங்க ப்ரோ, அந்த இன்டர்வியூ செக் பண்றேங்க. அப்படி அனுப்புறேன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் டிஎம் பண்ணுங்க. சிஎம் விஜய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் 100 days challenge ப்ரோ. டிஎம் பண்ணிடுங்க ப்ரோ, உங்களுக்கு வரும். ஓகே, this month only I joined. Okay, done. I am into digital marketing, that's why I did not join the mock. Okay, so வேற क्वेश्चंस நானும் ஐ திங்க் क्वेश्चंस அவ்வளவுதான் நினைக்கிறேன் நீங்க ப்ரோ. இல்ல क्वेश्चन எதுவும் பெருசா வரல. நானும் நிறைய போறேன், நிறைய சாட் தான் போயிருக்கு. எல்லாமே சாட்ல போட்டிருக்காங்க. கிரேட் சிஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் சிஸ். கண்டிப்பாக வந்து சண்டே, அதுவும் வந்து ஐ ஜஸ்ட் நேற்று தான் நீங்கள் முந்தினத்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்க, எப்போ ஓகே நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணலாம்னா நீங்கள் எப்போ சொல்கிறீங்க ஓகே ப்ரோ பண்ணிடலாம்னு சொன்னாங்க. ஒரே மெசேஜ் தான், ஜஸ்ட் யூஸ்வலாக ஒரு சில டவுட்ஸ் அண்ட் அந்த மாதிரி சாட் பண்ணும்போது லைக் ஷி சேட் அபவுட் ப்ரோ நான் அச்சீவ் இதை பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே கேஸ் ஸ்டடி நம்ம எப்போ பண்ணலாம்னா நீங்கள் எப்போ சொல்கிறீங்க பண்ணலாம், அண்ட் உங்களோட அவைலபிலிட்டி சொல்லுங்கன்ட்டு. ஸோ சண்டே இருக்குது அவங்க சொன்னாங்க. சண்டே பண்ணிடலாமா? எஸ் பண்ணிடலாம்.
வந்துட்டாங்க. ஸோ தட்ஸ் த கைண்ட் ஆஃப் திங்ஸ் தட் வாட் ஷீ இஸ் கிவிங் ஃபார் த கம்யூனிட்டி ஆல்சோ. மீன்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம பசங்க வந்து ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்றாங்க. ஓகேங்களா, அதுவும் நம்ம கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டிருக்காங்க. ஓகேங்களா, அது ஏன்னு கூட தெரியல. ஷேர் பண்ணுங்க, ஷேர் டு கம்யூனிட்டி பீப்புள். அவங்க ஒன்று பார்த்தாங்கன்னா பாருங்க, இப்போ சரண்யா சிஸ் அதுக்கு முன்னாடி யாரை பார்த்து வந்தாங்க? ஷாமினி சிஸை பார்த்தாங்க. ஷாமினி சிஸ் அச்சீவ் பண்ணாங்க, நானும் பண்ண முடியும்ட்டு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். அவங்களும் அதை ரிலேட் பண்ணிக்கினாங்க. மீன்ஸ் அந்த பேக் பெயின் ஆகட்டும், அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் ஆஃப் லைக் கிட்ஸை வச்சு நம்ம எப்படி க்ரோ பண்ணோன்றது ஷாமினி சிஸை பார்த்தாங்க. ஸோ இப்போ சரண்யா சிஸை பார்த்து இன்னும் நிறைய சிஸ்டர்ஸ், நிறைய பிரதர்ஸ் வருவாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து உங்களோட ஸ்டோரிஸை ஷேர் பண்ணுங்க. எப்படி நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணீங்க, இல்லை எப்படி அச்சீவ் பண்ணீங்க, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா நிறைய பேருக்கு அது போய் சேரும். ஓகேங்களா? எஸ் ப்ரோ. ஆக்சுவலா அது ஒரு டாமினோ எஃபோர்ட் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படியே ஒரு பாயிண்ட் வரும், அந்த ஸ்னோபால் எஃபோர்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படியே தொடர்ச்சியா இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும் சொல்லிட்டு. ஏதோ இடத்து இப்ப சரண்யா சிஸ்டர் பார்த்து கண்டிப்பா யாருன்னா வந்து நம்ம இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க பீப்புள், பார்க்க போற பீப்புள் கண்டிப்பா இன்ஸ்பயர் ஆவாங்க. அவங்க வந்து இன்னும் 2-3 பேர் வந்து யாரெல்லாம் நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி நான் அச்சீவ் பண்ணிட்டு வரேன் ப்ரோ, 1 lakh per month சீக்கிரமா அச்சீவ் பண்றேன் ப்ரோ, டேக் இட் ஆஸ் அ சேலஞ்ச் கைஸ். இது வந்து கோர்ஸ் கிடையாது, எல்லாமே ஐஎம்னு போடுங்க. யாரெல்லாம் ஐ எம் ரெடி டு போடுங்க, புட் மை எஃபர்ட்ஸ் அண்ட் ரெடி டு அச்சீவ் தட் 1 lakh per month. நான் அச்சீவ் பண்ணுவேன் கண்டிப்பா. நான் வந்து எல்லாருக்கும் நான் வந்து என்னோட ஸ்டோரியை ஷேர் பண்ணுவேன்றது சொல்லுங்க. ஏன்னா பாருங்க, சரண்யா சிஸ் அதை ஷேர் பண்ணும்போது ஒரு எமோஷனல் பாட்டு வந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு அச்சீவ் பண்ணனால தான் அது எமோஷனலா மாறிச்சு. அச்சீவ் பண்ணலன்னா அது வந்து பெயினா மாறி இருக்கும். ரைட்டுங்களா? அது இது பிளஷர் மூலியம், இது ஒரு ஒரு பிளஷர் அண்ட் பெயின் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண ஒரு மிக்ஸ்டு எமோஷன் மூலியமா அது வந்துச்சு, கண்ணுல தண்ணி. ஆனா அச்சீவ் பண்ணலன்னா அது இன்னுமே வருத்தமா அவங்க பேசியிருப்பாங்க, இன்னும் வருத்தமா சொல்லியிருப்பாங்க, வருத்தமா அவங்க லைஃப்லயும் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, எல்லாருமே இங்க இருக்கிற பீப்புள் எல்லாருமே 100 days சேலஞ்சில் நீங்க இருக்கிற ஒரே ஒரு ரீசன் 1 lakh per month அச்சீவ் பண்றது தான். ஸோ வேற கோர்சஸ், இந்த கம்யூனிட்டி, இந்த திங்ஸ்ல இருந்து நீங்க என்ன பண்ண முடியும்னா அதுக்கிட்ட இருந்து வெளியே வந்துருங்க. 1 lakh 1 lakh per month பண்ற வரைக்கும் வேற எந்த கோர்சஸும் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா வச்சுங்க, சைடு வச்சுங்க. 1 lakh per month அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மேபி அதுல ஏதாவது இருந்துச்சுன்னா, எல்லா கோர்ஸும் தப்பான கோர்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. ஓகேங்களா, ஏதாவது 1-2 பாயிண்ட் ஏதாவது உங்களுக்கு நல்லதா கிடைச்சுன்னா அது யூஸ் பண்ணீங்க அப்போ. ஓகேங்களா, ஸோ அப்போ யூஸ் பண்ணும்போது மேபி நீங்க 1,50,000 2 lakh கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி 1 lakh கூட இது ஒரு பேர் மினிமம் தான் நம்ம வச்சிருக்கோம். லைஃப்ல சரியான சிஸ்க்கும் தெரியும், அச்சீவ் பண்ண நிறைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸுக்கும் தெரியும், இங்க 1 lakh per monthன்றது பெரிய அமௌண்ட் கிடையாது. கரெக்டுங்களா? 1 lakh per month வச்சு நம்ம பெருசா வாழ முடியாது. ஆனா அட்லீஸ்ட் இது இருந்தா தான் நம்ம வாழ்க்கையை, நம்ம ஃபேமிலி, நம்மளோட சிச்சுவேஷன் ஓகே பரவாயில்ல, அடுத்த மாசம் நம்ம எதை வேணா நம்ம பண்ணிக்கலாம், எதை வேணா வாங்கலாம், இல்ல நம்ம அப்பா அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி தரலாம். ஸோ நிர்மல் ப்ரோலாம் பாருங்க, 1 lakh per month அச்சீவ் பண்ணும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன சின்ன திங்ஸ் தான், சின்ன கோல்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு எஃபர்ட்ஸ், அவங்க அந்த சொல்லுங்க. சாரி ப்ரோ, இன்டர்வியூ பண்றது சாரி. நீங்க சொன்னதால இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்லும்போது நல்லாவே கனெக்ட் ஆகும். நான் வந்து 1 lakh rupees மேக் பண்ண சொல்லும் சரி, ஒரு லெவலுக்கு நான் இருக்கும்போது சரி, எங்க அம்மாவுக்கு நான் முதல்ல வாங்கி கொடுத்தது வந்து அந்த ஃபுட்வேர் செருப்பு. கால் போட்டா நலிக்காது. அந்த பூக்கடையில நின்னுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அது நான் போட்டிருக்கேன், லிங்க்டின்ல போட்டிருக்கேன். அவங்க வந்து பூக்கடையில நின்னுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பாதம் வலிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து என்னதான் பண்றது தெரியல. ஒரு வாட்டி அந்த செருப்பு பத்தி எனக்கு தெரிஞ்சது, நான் வாங்கி கொடுத்துட்டேன். அன்னைக்கு அவங்க பர்த்டே. எங்க அக்கா வந்து கோல்டு வந்து பிரசன்ட் பண்றா, கோல்டு கம்மல், சரிங்களா? எங்க அம்மா கோல்டு ரொம்ப பிடிக்கும். ஆனா அன்னைக்கு அவங்க சொன்னது என்னன்னா, நிர்மல் நீ கொடுத்த செருப்பு வந்து எனக்கு காலே வலிக்கல. நான் வந்து அப்ப கடைசியா போகும்போது நவகிரகம் சுத்துவாங்க எப்பயுமே அவங்க, நான் நவகிரகம் காலே வலிக்காம சுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ அந்த ஒரு மொமெண்ட் அது நம்ம இதெல்லாம் வந்துட்டு அந்த 1 lakh per month இருந்துச்சுன்னா நம்ம பண்ண முடியும்ன்றது என்னோட இது. ஓகேங்களா, 1 lakh per month பெரிய அமௌண்ட் கிடையாதுன்றது ஒரு இது. ஆனா இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் வீட்டுல சந்தோஷமா பாத்துக்க முடியும். எனி எமர்ஜென்சி இல்ல எனி கைண்ட் ஆஃப் குட் திங்ஸ் நம்ம அதை மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா, இது நீங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரோ 3 lakhs 5 lakhs 10 lakhs பண்ண முடியும், பண்ணுங்க. ஓகேங்களா, இது எல்லாருமே இங்க யாரெல்லாம் ஐ ஆம் ரெடி இல்ல ஐ ஆம் கோயிங் டு அச்சீவ் ஐ ஆம் போட்ட பீப்புள் எல்லாமே இனிலிருந்து அட்லீஸ்ட் போய் எஃபர்ட்ஸை போடுங்க. மற்ற கோர்சஸ் எல்லாம் பார்க்கறத விட்டு இதுல இருக்கிறது என்ன இருக்கு அதை போட்டு எஃபர்ட்ஸை போடுங்க. கோர்ஸை பார்க்கறத விட எஃபர்ட்ஸை போடுங்க. ஓகேங்களா, லேர்ன் பண்ணுறது வந்து ஓகே, லேர்ன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 30 minutes லேர்ன் பண்றாங்க சரண்யா சிஸ். ஓகேங்களா, லேர்ன் பண்றாங்க, அது நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணா தானே காசு வரும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் டேவே. நான்லாம் வந்துட்டு யோசிக்க மாட்டேன், இன்னைக்கு லேர்ன் பண்ணது இன்னைக்கே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் ப்ரோ. நான் வந்து பிளானும் அவ்வளோதான், ப்ராஜெக்ட்ல கிளைண்டோட இதுவும் அவ்வளோதான். நாளைக்கும் ஏதோ ஒன்று பிளான் பண்ணி வச்சிருப்போம்,
கிளைண்ட்டுக்கு இதுதான் பண்ண போறோம்ன்றது. இன்னைக்கு ஏதோ ஒன்று புதுசா லேர்ன் பண்ணியிருந்தா கூட அது டக்குன்னு நாளைக்கே வந்து மாத்திட்டு பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம இது மாத்த போறோம், நாளைக்கு இதுதான் வைக்கிறோம், ரிசல்ட்ஸ் வரோன்றது டக்குன்னு மாத்திடுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்பீட் ஆஃப் ஆக்ஷன்ன்றது நம்ம இருக்கணும். ஏன்னா as you all knows that money loves the speed. ஓகேங்களா? ஸோ நீங்க ஸ்பீடா ஒர்க் பண்ணல, பர்ஃபெக்ஷனா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்பீடா ஒர்க் பண்ணுங்க. ஸ்பீடா ஆக்டிவா நீங்க ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு எஃபர்ட்ஸ் போடுங்க. ஸோ ஓகே இது பண்ணிட்டோம்டா, நாளைக்கு தூங்கி எழுந்து பண்ணலாம், இல்லை ஓகே அது பண்ணிட்டு தூங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு திங்ஸை நீங்க பண்ணும்போது தான் அந்த ரிசல்ட்ஸ்ன்றது வந்திருக்கு சரண்யாசிஸ் கூட. ஓகேங்களா? அவங்களோட சுச்சுவேஷன், அவங்களோட எல்லாத்தையும் தாண்டி இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா we again want to appreciate her. chatல போட்டுருங்க கங்க்ராட்ஸ்ன்ட்டு, along with the ஒரு போட்டுருங்க, chatலையும் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் தனுஸ்ரீ சிஸ்க்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? அதே மாதிரி நீங்க எப்படி அப்ஸ்கில் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க, அது ஒரு क्वेश्चन. எஸ் இல்ல ப்ரோ, தெரியாம பிரஸ் பண்ணிட்டேன், Okay, சாரி. ஓகே. ஸோ அப்ஸ்கில் பண்றது ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஏதாவது லேர்ன் பண்ண, இப்போ ஏதாவது ஒன்று தெரியல, இப்போ ஏதோ ஒரு கிளைண்ட் கேட்டிருக்காங்க, அது தெரியலனா ஓகே அதை நம்ம கத்துக்கிறோம். இல்ல கத்துக்கின திங்ஸை வந்துட்டு மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் அது நல்லா பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே கத்துக்கின திங்ஸ் எல்லாமே நல்லா பண்ண மாட்டோம் இல்லைங்களா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சமைக்கிற போறீங்க, ஒரு இட்லி பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், இட்லி கல் மாதிரி வந்திருக்கும். நம்ம முதுகு தேய்ச்சி கூட ஊத்தி இருந்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் கல்லு மாதிரி வரும் இட்லி. அதுக்கப்புறம் அது நல்லா பண்ணா ஓகே நல்லா பூ மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எஃபர்ட்ஸ் போட்டு அது ஒரு அப்ஸ்கில்லிங் தான். இங்கேயும் அதே மாதிரி தான். நம்ம ஒரு நல்லா கான்டென்ட் நல்லா எழுதிருக்க மாட்டோம். ஓகே கான்டென்ட் எப்படி நம்ம எழுதலாம், அது பேஸ் தான் நம்ம ஏதாவது ஒர்க் ஆன் பண்ணலாம். இதுதான் அப்ஸ்கில்லிங். ஆக்சுவலா அப்ஸ்கில்லிங் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா திங்கிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லி திங்க் பண்ணி, அப்படி இல்லைன்னா எதனா பிரச்சனை வர சொல்ல அதை பத்தி திங்க் பண்ணி, ஓகே அதுக்கு எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு திங்க் பண்ணி, இந்த திங்கிங்ல இருந்து உங்க அப்ஸ்கில் ஸ்டார்ட் ஆகுது. எப்பவுமே சொல்லுவேன், கிரேட்டஸ்ட் ஸ்கில், the number one skill that which no one is like saying about these things. இப்பதான் ரீசெண்டா நான் பார்த்தேன், வந்து திங்கிங் பதிலா அதுக்கு முன்னாடி ஒரு வேர்டு போட்டு அதுக்கப்புறம் திங்கிங்னு வச்சுட்டாங்க. நாங்க இதை தான் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான இருக்கு. திங்கிங் இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்கில். எஸ் ஏமா வரணும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆக்சுவலா क्वेश्चन கேட்டேன். நீங்க உங்களோட சர்வீஸ் ஸ்டாக்லாம் இப்போ என்ன வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு சர்வீஸ் கேக்குறீங்களா? நீங்க என்ன மாதிரி சர்வீஸ் தான் ஸ்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உங்களோட சர்வீஸ் ஸ்டாக் இப்போ என்ன? நான் என்னென்ன சர்வீஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஐ ஃபோக்கஸ் ஆன் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின் அந்த சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கேன். லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் கான்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங், எஸ்இஓ, ஸோ அந்த மாதிரி லைக் ரைட்டிங் எல்லாமே கவர் ஆயிருங்க. அண்ட் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் லைக் நம்ம everything like what you are doing here, I mean what you are learning here, everything this show can able to do it. ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா கூட போய் ரீச் பண்ணுங்க, சரண்யாசிஸோட கண்டிப்பா பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரியான I want to add one thing, like நம்ம குரூப்ல இருந்து கூட I am working with 2-3 people. சூப்பர், for our services. கிரேட். ஸோ அந்த மாதிரி நல்லா கொலாபரேட் பண்ணீங்க. வேலை கொடுத்தா வேலை அதை பண்ணிட்டு காசை வாங்குங்க. காசு கொடுத்தாங்கன்னா காசு மட்டும் வாங்கிட்டு வேலை பண்ணாம இருக்காதீங்க எல்லாருக்குமே. ஓகேங்களா? ஏன்னா ஃபியூ பீப்புள் லைக் நான் பார்த்துருக்கேன், எனக்கும் சில பேர் வந்து சொன்னாங்க, ப்ரோ நான் பண்ணியிருக்கேன், நான் இது பண்ணி தரல. அந்த மாதிரியான நடக்கக்கூடாது. நம்ம வேற மற்ற கம்யூனிட்டி எப்படி வேணும், நம்ம கம்யூனிட்டியில் எப்பவுமே வந்துட்டு எல்லாருமே ஒரு அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஓகேங்களா? ஏமாத்தினா அந்த பணம் வரும் பார்த்தீங்களா, அந்த பணமே இருக்காது. ஒரு நாளைக்கு இப்போ இருக்கும். அப்பயே சொன்னாங்க பார்த்தீங்களா சரண்யாசிஸ், அவங்க அப்பாவுக்கு நடந்த ஒரு விஷயத்த, மீன்ஸ் அவங்களுக்கு யாரெல்லாம் ஏமாத்தினவங்கலாம் உயிரோடே இல்லை. ரைட்? அவங்களாம் ஏமாத்தி என்ன பண்ண போறாங்க? என்ன பண்ணிட்டாங்க? ரைட்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி என்னோட லைஃப்லையும் நான் பார்த்துருக்கேன், ஏமாத்தினா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மொமெண்ட்ல அந்த 50,000 இல்லை 5,000 வாட் எவர் இட் இஸ், அதுதான் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஆனஸ்டா இருந்தோம்னா அந்த 50,000 50 லேக்கா மாற்ற முடியும். கண்டிப்பாக அது 50 crore கூட மாற்ற முடியும் வித் த ரைட் பிஸ்னஸ். ஓகேங்களா? அது நம்ம பண்ண முடியும். ஸோ எல்லாமே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனஸ்டாக இருங்க உங்களோட பிஸ்னஸ்லையும் லைஃப்லையும் எல்லாத்துலேயும். ஓகேங்களா? ஸோ சரண்யாசிஸ் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். ஸோ நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க, நிறைய பேர் உங்களை பார்த்து இந்த ரிசல்ட்ஸ் எடுத்து வருவாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் இருப்பீங்க.
மற்ற பீப்புள் இதுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ண நிறைய 1 lakh per month அச்சீவ் பண்ண பீப்புள் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் இல்லை அதுலயே நிறைய பேர் வருவாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் 50-80,000 இருக்கிற பீப்புள் எல்லாம் அச்சீவ் பண்ணிடுவாங்க சீக்கிரமா 1 lakh. ஏன்னா நம்ம அதுதான் பண்றோம். கேஸ் ஸ்டடினா 1 lakh per month மினி கேஸ் ஸ்டடி பண்ணலாம் 50,000 இதுன்ட்டு மேபி அதை யோசிக்கலாம். பட் 1 lakh per month அச்சீவ் பண்றது ஒரு எல்லாருக்கும் ஒரு பெருமையான ஒரு மொமெண்ட், ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொண்டு வரும். நான் அச்சீவ் பண்ணும்போது 3 வருஷம் எடுத்துக்கினேன். 2018 ஸ்டார்ட் பண்ணி 2021 தான் நான் அச்சீவ் பண்ணேன். அவரும் 2021 தான் நான் பண்ணிட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் அதுக்கப்புறம் தான் அவரு பண்ணாரு. நான் என்ன ஃபாலோ பண்ணேனோ அதை அவருக்கு கொடுத்தேன். அவரு அந்த இதுல இது பண்ணாரு. ஓகே, அவருக்கு அது ஒர்க் ஆயிருக்குன்னா, அவருக்கு அது இது பண்ணணும்னா, நம்மளோட லைஃப்ல நிறைய பேர் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அப்ப நம்ம ஏன் இங்க நிக்கணும்? ஒரு 1000 பேரை 1 lakh per month பண்ண வைக்கணும்ன்றது அந்த அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம இது ஸ்டார்ட் பண்ணோம், பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சந்தோஷமாவும் இருக்கு. 10 crore சொல்லுங்க சிஸ். நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும். நான் உங்களோட லைக் அவரோட போட்டோ பார்த்து நான் உள்ள வந்தேன் கம்யூனிட்டில. அண்ட் உங்களோட ஸ்டோரி நீங்க போட்டிருந்தீங்க, அது வந்து எனக்கு ரொம்ப கனெக்டிங்கா இருந்துச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட அவங்க கிளையண்டா பார்க்காம இல்ல ஒரு கஸ்டமரா பார்க்காம இமோஷனலா ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா அது வந்து ஒரு ரொம்ப நாள் எடுத்துட்டு போகும் அந்த ஒரு பிசினஸ். அண்ட் ஆல்சோ நம்மளும் ஏமாத்தக்கு தோணாது, அவங்களும் ஏமாத்த மாட்டாங்க. ஸோ அந்த இமோஷனல் அந்த கமிட்மெண்ட் இமோஷனலா கனெக்ட் ஆகுறது இட் வில் பி லைக் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் போத். அதுக்குன்னு எல்லாத்துக்கூடயும் இல்லைங்க, பட் சொல்றேன் அந்த ஒரு வைப்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகே, கரெக்டா இருக்காங்க, நம்மளுக்கும் கரெக்டா பிஹேவியர் அண்ட் எவ்ரிதிங் கரெக்டா இருந்தாங்கன்னா நம்ம லைக் ஆஸ் அ ஃப்ரெண்டா ஆஸ் அ பிரதர் அண்ட் சிஸ்டரா இருக்கிறது தப்பே கிடையாது. நம்மளுக்கு இருக்க கிளைண்ட் அவ்வளவுதான். நம்ம நிறைய பேர் கிளைண்ட்ஸை நம்ம கேட்போம். இப்போ இதோட கம்மியா பண்ற பீப்புள், ஏன்னா நம்ம 100 day சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம கிளைண்ட்ஸுக்கு அனுப்புவாங்க மெசேஜ். ஓகேங்களா, ஸோ அப்போ கேட்போம், இதோட கம்மியா சார்ஜ் பண்ணாலும் நிறைய பேர் சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட மெசேஜ் வந்திருக்கும் இல்லை கால் வரும். அப்போ நீங்க அதை என்ன பண்ணுவீங்க, அவங்கள சூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்பேன். அருண், இதோட கம்மியா யார் வேணாலும் சார்ஜ் பண்ணிட்டோம், ஓகேங்களா, எவ்வளோ வேணா கம்மியா சார்ஜ் பண்ணிட்டோம், நாங்க எடுக்க மாட்டோம். எங்களுக்கு உங்களுக்கு அது செட் ஆயிருக்கு. நாங்க இப்படிதான் பேசுவோம், சேல்ஸ் காலும் இப்படிதான் இருக்கும், நாங்க ஒர்க் பண்ணும்போதும் இப்படிதான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ சூட் போட்டு இப்படி நின்றுட்டு அப்படி எப்பவுமே அப்படி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம, ஸோ எப்பவுமே இப்படிதான் இருக்கும், கேஷுவலா இருப்போம், இப்படியேதான் வளருவோம், இப்படிதான் வாழுவோம், இப்படிதான் எல்லாருமே அச்சீவ் பண்ண வைப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த சொல்லுங்க. சாரி, நம்மளும் ஒர்க் அந்த மாதிரி நல்லதா கொடுக்கும்போது யூனிவர்ஸே நல்லவங்களா நம்ம கிட்ட அனுப்புவோம் அப்படின்னு நான் நம்புறேன். அது நடந்திருக்கு, நடக்கும், எல்லாருக்கும் நல்லதா நடக்கும். So thank you so much once again sis. Let's wait for the next upcoming case studies from others. உங்களோட கேஸ் ஸ்டடி ஆஃப் 1 crore வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணிட்டு அதை அச்சீவ் பண்ணிட்டு இதுக்கு எல்லாருக்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஓகேங்களா, ஓகே, நம்ம முன்னாடி இருந்த ஒரு பொண்ணு 1 lakh அச்சீவ் பண்ணாங்க, 10 lakh அச்சீவ் பண்ணாங்க, அப்புறம் 1 crore அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நாமளும் பண்ண முடியும்ன்றதுக்கு அது ஒரு ஆக்ஷன் கொண்டு வரும். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் சிஸ். ஐ திங்க் யூ வில் பி ஹேவிங் அ சண்டே. ஹஸ்பண்ட் இப்பதான் வந்தாரு, கதை தங்கிட்டு 1 crore அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணுவாங்க 100% பண்ணுவாங்க. பண்ணலனா அப்போ வந்து என்ன கேளுங்க. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ so much. Thank you guys. Thank you sister. Bye. Okay, thank you so much. Bye.